ஹை டியர், டுடே நம்ம ஜிம்ல எபிசோட் 1 ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டு வரேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நேற்று ஸ்டோரி போடாததுக்கு ரொம்பவே மன்னிச்சோ. என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. நீங்கள் கனமுடிக்கங்க டியர். நான் உங்களை ஒரு சூப்பரான இடத்துக்கு கூட்டி போகிறேன் இன்றைக்கி. இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உங்களோட வீட்டில் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து அப்படியே மடித்து வச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களோட அம்மா வந்து ஒரு பேக் இருக்கும்ல, ஸோ ஒரு பேக் எடுத்து அப்படியே பெட்டு மேலே போடுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, எதுக்கு இப்படி தூக்கி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அவங்களும் சும்மா மடித்து கபோர்டில் வைக்காத, எல்லாத்தையும் இந்த பேக்கில் வை அப்படிம்பாங்களா. எல்லாத்தையும் பேக்கில் வைக்கவா, ஏன் எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்பீங்க. அதுவும் எல்லாத்தையும் பேக்கில் வச்சுட்டு அத்தனை நாளைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ உங்களோட அம்மா உங்களோட மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்ப்பாங்க. அப்போ டக்குன்னு உங்கள் மனசில் ப்ளீஸ் நீ அதை மட்டும் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரியே தோணுது. ஆனால் நீங்கள் நினச்சது மாதிரி உங்களோட அம்மா என் அண்ணன் வீட்டுக்கு போகிறோம், எடுத்து வை சீக்கிரம், ஈவினிங் கார் வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு 3 மணி, ஈவினிங் கார் வந்துடும் அப்படின்னா ஒரு 6-7 மணிக்குள்ளே கார் வந்துடும் அப்படிங்கிறாங்க. இது அங்கே போகிறோமா இப்போதாம்மா எனக்கு லீவ், இன்றைக்கி தாம்மா லீவ் விட்டு ஃபஸ்ட்டு டே, அந்த ஒரு நாள் கூட நான் வீட்டில் இருக்கக்கூடாதா? எப்போ பார்த்தாலும் வருஷம் அங்கே இங்கே போன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே டூர் போவாங்க. நீ மட்டும் எல்லா வருஷமும் ஒரே மாதிரி அவங்க வீட்டுக்கு போகிற, அவங்களது வீடா இல்லை டூரிஸ்ட் பிளேஸா அப்படின்னு கத்துறீங்க. அப்போ உங்களோட அம்மாவும் ஏண்டி வருஷம் முழுசா உங்கள் அப்பா வீட்டில் நான் இருக்கேன்ல, ஏன் வருஷத்தில் 1 மாதத்துக்கு மட்டும் ஏன் அப்பா வீட்டுக்கு போனால் உனக்கு என்னடி வலிக்குது அப்படிங்கிறாங்க. உனக்கு போகணும் அப்படின்னு தோணுனா நீ போயிட்டு வாம்மா, என்னையாம்மா கூப்பிடுற, எல்லா டைமும் என்னோடய லீவை நாசம் பண்ணுற. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் அந்த இதுன்னு சொல்லிட்டு எத்தனை கிளாஸ் போகிறாங்க தெரியுமா இந்த மாதிரி சம்மர் லீவில். ஆனால் நீ என்னை எல்லா வருஷமும் அங்கே கூப்பிட்டு போய் அடைச்சி வச்சிடற, எனக்கு பிடிக்கல. அதுவும் இல்லாமல் அவருக்கானே எனக்கு அவனை கண்டாலே பிடிக்கல, அங்கே போனாலே அவன் என்னை டென்ஷன் பண்ணுவான், நான் வரமாட்டேன். இந்த டைம் வந்துட்டு நான் காலேஜ் படிச்சுட்ருக்கேன், அதாவது பெரிய பொண்ணு ஆகிட்டிங்களா, ஸோ நான் வந்துட்டு 18 வயசு தாண்டிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் என்ன ஃபோர்ஸ் பண்ணி எங்கேயும் கூப்பிட முடியாது, கூப்பிடவும் கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை நீட்டி உங்களோட அம்மா மூஞ்சிக்கிட்ட கொண்டு போய் பேசிக்கிட்டு உங்களோட பெட்டில் போயிட்டு கால் மேலே கால் போட்டு அப்படியே உட்காந்துட்டு உங்களோட அம்மாவை நான் விட்டா பார்க்குறீங்க. இப்போ அப்படியே தான் ஒரு 6:30 ஆகுது. பார்த்தா பூனைக்குட்டி மாதிரி பம்பிட்டு அந்த காரில் உட்காந்துருப்பீங்க. ஸோ கார் வந்துடுச்சு. அப்படியே கண்ணை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே லைட்டாக இப்போ தான் கேமரா அப்படியே கண்ணை பக்கம் திருப்பினா கண்ணை அப்படியே செவந்துருக்குது, 2 கண்ணும் பழுத்து கிடக்குது. ஸோ நல்லா விழுந்திருக்கும் போல். அப்படியே அதெல்லாம் அரைவதையெல்லாம் வாங்கிட்டு வந்து இப்போ காரில் உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்களோட அப்பா வந்துட்டு என் கண்ணு டாட்டாடா அப்படிங்கிறாங்க. யோ போயா நீ எல்லாரும் அப்பனா வருஷம் நம்மளோட பிள்ளைய உன்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகிறா, ஒரு கேள்வி கேட்க முடியல, என்னை அடிக்கிறா, ஏன் அடிக்கிறேன்னு ஒரு கேள்வி ஒன்றால் கேட்க முடியல. நீ ஒரு அப்பனா, உனக்கு நான் டாட்டா வேறு சொல்லணுமா, இது ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கத்துறீங்க. அப்பா வந்துட்டு நீங்கள் உட்காந்துருக்கிற சைடு விண்டோ கிட்ட வந்து அந்த டோர் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்துட்டு உங்ககிட்ட பேசுவார். அப்போ இந்த மாதிரி சொல்லுவீங்க. அவரும் நான் என்னடா பண்ணட்டும், உன் அம்மாவை பகைச்சிக்கிட்டு நம்ம 2 பேரும் இந்த குடும்பத்தில் இந்த வீட்டில் ஒன்றா வாழ முடியுமா, முடியாதுல்ல. அவளை பகைச்சிக்கிட்டு நம்ம இருக்க முடியாது, அவளும் வருஷத்துக்கு ஒரு கதான்னு கேட்குறா, போயிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. நான் மனசியாகவே இருக்க மாட்டேன், எதுக்கே நாங்கள் அனுப்புகிறீங்க? இங்கே என்ன உனக்கு சம்பாதிக்க துப்பு இல்லையா? எங்களுக்கு உன்னால் சோறு போட முடியாதா? 1 மாதத்துக்கு 11 மாதம் சோறு போடுற உன்னால் இந்த 1 மாதத்துக்கு போட முடியாதா? ஏன் பிச்சை எடுக்கிற மாதிரி அங்கே கூட்டிகிட்டு போகிறா எப்போ பார்த்தாலும்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அப்போ அப்பா வந்து டக்குனு வாயை பற்றிட்டு சத்தம் போடாத வயன், உன் அம்மா காதில் கேட்டால் திருப்ப 2 பேத்துக்கும் கண்ணை பழுத்துரும் அப்படிங்கிறாரு. 2 பேத்துக்குமா? என்னப்பா திருப்போன்னு சொல்கிற, உனக்கு அடி விழுந்துச்சா அப்படின்னு கேட்குறீங்க. இவ்வளோ நேரம் அப்பா பார்த்தீங்கன்னா கண்ணத்தில் அப்படியே கை வச்சுட்டு தான் பேசிகிட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் ஏதோ நினச்சிருப்பீங்க ஏதோ சொரிஞ்சிட்டு இருக்கிறாருன்னு. அப்போ தான் வந்துட்டு பார்த்தா அப்படியே கண்ணத்தில் கையை எடுத்து காட்டுறாரு, கண்ணும் பழுத்துருக்குது. அவ்வளோதான் அம்மனி, கப்பு சுப்புன்னு ஆயாச்சு, கண்ணெல்லாம் கலங்குது. அப்பா ஐ மிஸ் யூ அப்படிங்கிறீங்க. நானும் மிஸ்யூடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்துட்டு இந்த ஃப்ளைங் கிஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காரு. 2 பேரும் அப்படியே பாச போராட்டத்தில் இருக்கும்போது காரை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிடுவாங்க. சண்டாளி கிராதகி, என் பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை பேச விடுறாளா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பத்திரமா இருக்கணும். அப்பா தான் நம்ம உனக்கு வீடியோ கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல கார் டக்குன்னு போயிடும். நீங்களும் கை அப்படியே வெளியே நீட்டிக்கிட்டு தலையை அப்படியே அந்த ஜன்னல் இருக்குல்ல, கார் ஜன்னல், அதில் எட்டி பார்த்துட்டு டேடி அப்படிம்பீங்க. அவரும் மகளே அப்படிம்பாரு. சரி அப்படியே தான் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் 2 பேரும் கதறி முடிச்சாச்சு. இப்போ அம்மா போதும் உள்ளக்காரு அப்படிங்கிறாங்க.
இனி என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அமைதியாக கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க காரில். இப்போ அப்படியே தான் காரும் வந்துட்டு போயிட்டே இருக்குது. ரொம்ப தூரம் போகணும், ஓகேவா? ஸோ பக்கம் கிடையாது. 2 பேர்த்தோட வீடு வந்துட்டு கொஞ்சம் சிட்டி சைடு மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் வேறு வேறு ஊர். இப்போ அப்படியே தான் நீங்களும் வந்துட்டு அப்படி தூங்கிடுவீங்க காரில் போக போக. லிட்ரலி நீங்கள் அவங்களோட வீட்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 4:30 அப்படி இல்லைன்னா ஒரு 3:30 இந்த மாதிரி ஆகிடும். ஸோ நீங்களும் நல்லா தூங்கிட்டீங்க. உங்களோட அம்மாவும் அப்படி தூங்கியிருப்பாங்க. அப்போ ஃபோன் அடிக்குது. நீங்களும் அப்படி கண்ணை திறந்து ஃபோன் அப்படியே வந்துட்டு பேக்குள்ளே வச்சுட்டு போய் கட்டி பிடிச்ச அந்த பின்னாடி பேக் மாட்டுவோம்ல, அந்த பேக் தான். ஸோ அதில் அப்படியே கட்டி பிடிச்சி உட்காந்துருப்பீங்க. இப்போ ஃபோன் அடிக்கவும் அப்படியே பேக் ஓப்பன் பண்ணி ஃபோன் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறீங்க. காதில் வச்சதும் இன்னொரு சத்தம். அவ்வளோதான், உங்களுக்கு தூக்கம் டக்குன்னு தெரிஞ்சிடுது. என்னது, என்ன சத்தம் இது? அப்பா அப்படின்னு சொல்லி கத்துவீங்க. அந்த பக்கம் இருந்த ஒரு வாய்ஸ், அப்பா இல்லடி மாமா, மாமா சொல்லு அப்படின்னு. அப்போ தான் நீங்கள் நல்லா கண்ணை திறந்து தேய்ச்சிட்டு அப்புறமா பார்க்குறீங்க ஃபோனை. பார்த்தா ஜிமின்னு இருக்குது. ஸோ அவர் தான் உங்களுக்கு கால் பண்ணியிருப்பார். பார்த்தது உங்களுக்கு வருது பாருங்க கோவம். உடனே நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஹஸ்கி வாய்ஸில், டீ பொறுக்கி, யாரா உனக்கு மாமா, யாரா எனக்கு மாமா அப்படிங்கிறீங்க. ஆ, உனக்கு மாமனா? ஏய், நான் தாண்டி உனக்கு மாமன் அப்படிங்கிறாரு. தெரியுது, நீ ஒன்றும் எனக்கு மாமா கிடையாது. என் மாமா பையனா ஒன்று எனக்கு மாமா ஆகிடுவியா? எனக்கு வர ஆத்தத்துக்கு எனக்கு ஃபோனில் பண்ணுற அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அப்போ அவரும், ஏன் பண்ணக்கூடாதா? நான் பண்ண வேறு யார் பண்ணுவா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாரு, என் பொறுமை ரொம்ப சோதிக்கிறேன். எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கல, மாதிரி தான் ஃபோனை வச்சுரு அப்படிங்களா? ஏன் உன் ஃபோனில் கூட தான் அந்த கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. நீ கட் பண்ண மாட்டியா? நான் தான் கட் பண்ணணுமா? பிடிக்கல, நீ கட் பண்ணியிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஏன் என்ன கட் பண்ணுங்கிற? அப்போ உனக்கு என்கிட்ட பேச ஆசை அதானே அப்படிங்கிறாரு. ஐயோ கிடையாது அப்படிங்கிறீங்க. அப்புறம் அப்படின்னு சொல்லவும், இப்போ நான் கட் பண்ண அடுத்து நீ அம்மாவுக்கு கூப்பிடுவேன். சரி, இப்போ என் அம்மா அந்த ஃபோனை என்கிட்ட தான் கொடுப்பாங்க. எதுக்கு இந்த கருமாலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிற மறுதனையாக கட் பண்ணிவிடு அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமினாவும், சரி ஓகே அதெல்லாம் விடு, என்னோட செல்லக்குட்டி இப்போது எதில் வந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்பாரு. நீங்களோ இருக்கிற கோவத்துக்கு என்ன பேசுன்னு தெரியாமல், பாடையில் வந்துட்டுருக்குறேன் போதுமா? வீட்டில் எல்லாத்துக்கும் சொல்லி மேலே தலை ரெடி பண்ணி வை. பாடையில் வந்துட்டுருக்குறேன், கொண்டு குளித்தோண்டி புதைச்சிட்றேன். அதுக்கு தானே இங்கே கூப்பிட்டு வரீங்க எல்லோரும் அப்படிங்கிறீங்க. ஜிமினுக்கு செம்ம சிரிப்பு வருது நீங்கள் பேசுறது. அப்படியே சிரிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு, அச்சோ என் பேபிமாவை எதுக்கு பாடையில் கூட்டிகிட்டு வராங்க? நான் தான் கார் அனுப்புனேன் அப்படிங்கிறாரு. டேய், நீ அனுப்புனா கார் என்ன, ஃப்ளைட்டு கூட எனக்கு பாடை தாண்டா அப்படிம்பீங்க. ஸோ ஜிமினாவும், ஏண்டி ஆசையாக ஃபோன் பண்ணி காரெல்லாம் அனுப்பியிருக்கு, பத்திரமா வரியா, எங்கே வரேன்னு கேட்டால் பாடையில் வரேங்கிற அப்படின்னு கேட்பாரு. ஸோ நீங்கள், எனக்கு ஒன்றும் வாங்கிட்ட பேச ஆசை கிடையாது, என்னத்துக்கு முதல்ல எனக்கு கால் பண்ணுற? வருஷம் 11 மாதமாக விட்டுருவ, ஒரு மெசேஜ் கூட பண்ணது கிடையாது. ஆனால் கரெக்டாக அந்த லீவ் வரும்போது டைன்னு கால் பண்ணிவிடுவான், காரே அனுப்பிடுவான், பெரியவன் மாதிரி. உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொல்லி கேட்டா அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? ஏண்டி உனக்கு என்கிட்ட பேச பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிடிக்கலடா, பிடிக்கவே பிடிக்காது, இன்ச் அளவு கூட பிடிக்காது அப்படிம்பீங்களா? ஓஹோ சரி ஓகே, நான் ஃபோனை கட் பண்ணிவிட்டு நான் என் அத்தைக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இல்லை 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 அப்படிம்பீங்க. என்ன இல்லை இல்லை அப்படிங்கிறாரு. இல்லை அம்மாக்கெல்லாம் இதுக்கு கால் பண்ணிட்டு நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை இல்லை, நீ ஒழுங்காக பேச மாட்டேங்கிற, நான் அத்தைக்கிட்ட பேசிக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ண போகிறாரு. ப்ளீஸ் வாணா, நானே பேசுகிறேன் அப்படிம்பீங்களா? அப்போது நல்லா பேசு, அழகாக பேசு, ஆசையாக பேசு அப்படிங்கிறாரு. கருமை பிடிச்சவனே, என்னால் எப்படிடா பேச முடியும், எனக்கு பேசவே பிடிக்கலன்ட்டு இருக்கிற, ஆசையாக பேசுங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பீங்களா? ஹலோ என்ன பேசுடி அப்படிம்பாரு. என்ன பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவரும், ஆசையாக மாமான்னு கூப்பிடு, அப்புறமா நான் வரும்போது எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஏதாவது கேளு, அந்த மாதிரி கொஞ்சம் ஆசையாக அழகா ரொமான்டிக்காக பேசுடி அப்படிம்பாரு. நீ என்ன எனக்கு லவ்வரா, உங்ககிட்ட நான் ரொமான்டிக்காக பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி கத்திடுவீங்களா? அம்மா இருக்கிறது தெரியாமல் அவங்க அப்படியே டக்குன்னு கண்ணு முடிச்சுட்டு, யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. மா அது வந்து அப்படிம்பீங்களா? என்னடி லவ்வரானலாம் கேட்டுட்டு இருக்கிற, என்ன யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அந்த பக்கம் ஜிமின்னு வந்துட்டு, என்ன மாட்டிக்கிட்டியா அப்படிம்பாரு. அப்படிங்கிறீங்க. சரி ஓகே, அப்படியே அத்தைக்கிட்ட ஃபோனை கொடு அப்படிம்பாரா. நீங்களும் இந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவீங்க. ஸோ ஃபோனை கொடுத்ததுமே, ஹலோ எவன்டா அது, எவன்டா லவ்வருங்கிறான் என் பிள்ளையா, யார்டான்னு சொல்லி கேட்பாங்க.
ஹலோ மாமியாரே நான் தான் அப்படிம்பாரா. என்னடா இது வாய்ஸ் கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்பர் பார்த்தா ஜிமினா. டேய் நீயா, உன்கிட்ட ஏன்டா அவ அப்படி சண்டை போட்டுக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன் பிள்ளை என்கிட்ட சண்டை போடாமல் இருந்தால் தான் ஆச்சரியம் அதிசயம் எல்லாமே. அவள் சண்டை போடுறது நார்மல், அவள் சண்டை போட்டால் தான் நார்மலாக இருக்கான்னு அர்த்தம். சரி ஓகே, அப்புறம் பாடம் எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு கேட்குறாரு. இதை பாடையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா கேட்க, ஆமாம் உன் பிள்ளைதான் சொன்னால் எதில் வரீங்கன்னு கேட்டால் பாடையில் வந்துட்டுருக்கேன்னா அதான் கேட்டேன், பாடை எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே உங்களோட அம்மா உங்களுக்கு திரும்பி ஒரு முறைக்கிறாங்க பாருங்கள். நீங்கள் பார்க்குறீங்க போச்சு எதையோ போட்டு விட்டான்னு நினைக்கிற அம்மா முறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பீங்க. அந்த பக்கம் உங்களோட அம்மா, டேய் அவள் கிடக்குறா விடு, அவ்வளோதான் ஒரு 4:30 கட்ட வந்துடுவோண்டா அப்படின்னு சொல்லவும், சரித்த அங்கே வந்துட்டு நீங்கள் எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள், நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஏண்டா கார் ஸ்ட்ரைட்டாக வீட்டு வாசல்லே தான் வந்து நிற்கும், அங்கே வந்து நீ எங்களை பிக்கப் பண்ணிக்கிற, என்ன பிக்கப் பண்ண வரியா இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ ஜிமினாவும், அத நீ தான் என் செல்லம், நீ பெற்று வச்சுக்கிறிய ஒன்று, அது சரியான ராட்சசி, அது மாமான்னு கூட ஒழுங்காக கூப்பிடாது, அதையெல்லாம் நான் வந்து பிக்கப் பண்ணுவேன் கண் தாயல்தா, நீ லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு வர கஷ்டப்படுவ, நீ பெற்று வச்சுருக்குது ஒன்று கூட தூக்கிட்டு வராது, ஒன்று தான் எல்லாத்தையும் சமக்க விடும், அதனால்தான் நீ கார்கிட்ட கீழே இறங்குனதும் உன்னோட கால் அப்படி பூவில் வந்துட்டு படுற மாதிரி நான் பூவாக தூவி வைக்கிறேன், நீ வாத்த அப்படிங்கிறாரு. ஆஹா நல்லா, நீ என்னை இப்படி ஐஸ் வைக்கிற நேரம் அவளுக்கு ஐஸ் வச்சா கூட ஏதாவது பிரயோஜனம் உண்டு, நீ அவள் கூட சண்டை போட்டு வம்பு இழுத்துட்ருக்குற, அவள் என்னடானா உன்னை பிடிக்கவே இல்லைன்னு கத்திட்டு தெரியறா, எங்கே போய் முடிய போதும், சரிடா அவ்வளோதான் இன்னும் 1/2 மணி நேரத்தில் வந்துடுவோம், மணி 4 4:30 வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. சரித்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆமாம் நீ தூங்கலையா, இந்நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க உங்களோட அம்மா. தூக்கம் எங்கே வருது, அதான் கார் அனுப்பினே வந்தாங்களா எங்கே வந்துட்டு இருக்கிறாங்களோ சேஃபாக இருக்காங்களான்னு பார்த்துட்டே இருந்தேன், ஃபோன் பண்ணால் உன்னோட ஃபோன் ரீச்சே ஆகலை, அதனால தான் அந்த தண்டத்தோட ஃபோனுக்கு பண்ணால் அது சும்மா காய்ச்சி முடிச்சுன்னு கத்திட்டு இருக்குது, பிள்ளையாது கொஞ்சம் பிளாஸ்டிக் வாயில் விட்டு கூட்டிகிட்டு வாத்த அப்படிங்கிறாரு. ஸோ உங்களோட அம்மாவும் சிரிச்சுட்டே, சரி ஜிமினா நான் வந்துட்டு ஃபோன் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி அப்படியே உங்கள் கையில் கொடுக்கும்போது இன்னும் நல்லா அப்படியே முறைச்சிட்டே கொடுக்குறாங்க. நீங்கண்ணா என்னத்த சொன்னான்னு தெரியலையே, இப்படி முறைக்குது இந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, உங்களோட அம்மா அப்படியே அந்த ஃபோனை கையில் கொடுத்துட்டு, ஆடு வீட்டுக்கு போயிட்டு உனக்கு இருக்கு, இங்கே எதுவும் பண்ண மாட்டேங்கிற தைரியம் ஓவராக வாய்ப்பு போயிட்டு இருக்குது உனக்கு இப்போல்லாம் அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏண்டி பாடையில் வந்துட்டுருக்குறேன்னு சொல்கிறியா நீ அப்படின்னு கேட்குறாங்களா. டிரைவருக்கே சிரிப்பு வந்துடுது, அவர் அப்படியே சிரிச்சிடுவார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இவன் வேறு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட அம்மா, ஏண்டி என் வீட்டுக்கு போனால் உனக்கு பாடையில் போகிற மாதிரி இருக்குதா, அவன் வாடகை கூட அவன் கொடுத்துருக்காண்டி, உன் அப்பாவும் காசு ஒன்றும் கிடையாது, நான் என் வீட்டுக்கு போகும்போது ஒவ்வொரு டைம் போகும்போதும் என் அண்ணன் வீட்டுக்கு காசில் தாண்டி நான் வீட்டுக்கு போகிறேன், அங்கேருந்து உன் வீட்டுக்கு வர்றதுக்கும் நான் அவங்க காசில் தான் வரேன், உனக்கு அது பாடம் மாதிரி தெரியுதா, உன் அப்பா ஆட்டோவுக்கு கூட காசு கொடுக்க யோசிப்பான் தெரியும்ல அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, உனக்கு உன் அப்பா வீடு பெருசா, அது மாதிரி எனக்கு என் அப்பா பெருசு, என் அப்பா வந்துட்டு ஆட்டோ காசு கொடுக்கறதுக்கு யோசிச்சா ஏன் உன்னால் எங்கேயுமே காரில் கூப்பிட்டு போனது இல்லையா, கார் ரிப்பேர் ஆன காட்டிக்கு தான் ஆட்டோவில் போகணும், அதுவும் வந்துட்டு அவங்க ரொம்ப அதிகமாக கேட்டாங்க அதனால யோசிச்சாரு, மற்றபடி கஞ்சத்தனமெல்லாம் கிடையாது நம்மக்கிட்ட, நீ அப்பா பற்றி தப்பாக பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பிடிக்க, அதானே உன் அப்பனை பற்றி பேசினா மட்டும் ரோசம் பொத்துக்கிட்டு வந்துடும், இருடி உனக்கு இருக்குது, இரு 1 மாதம் என்கிட்ட தானே இருக்க போகிற அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு அப்படின்னு நினச்சாலே ஹெல்லு மாதிரி இருக்குது. அப்பா தான் உங்களுக்கு ரொம்ப செல்லம், உங்களால் வந்துட்டு அம்மாக்கிட்ட எதுவும் ஃப்ரீயாக பேச முடியாது, எதுவுமே வாயை திறக்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அதனால் இந்த 1 மந்த் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிறத விட அம்மா கூட மட்டும் இருக்கணும் அப்பா இல்லாமங்கிறது அவங்களுக்கு பெரிய பயமே. ஸோ இப்படியே தான் கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா 4:30 ஆகுது. ஜிமினாவோட வீட்டு வாசல்லே போய்ட்டு கார் நிற்குது. இப்போ உங்களோட அம்மாவும் வந்துட்டு காரை விட்டு இறங்கி ஜிமினுக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க. டே ஜிமினா அப்படின்னு சொல்லி கூப்பிட, அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையை காட்டிகிட்டே இங்கே பாருன்னு சொல்லிட்டு வராரு. ஸோ கரெக்டாக கார் விட்டு இறங்கவும் அவரும் கீழே வந்திருப்பார். அப்படியே ஒரு ஷார்ட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்லிப்பரு, அப்புறம் ஒரு டிஷர்ட் அப்படி தான் போட்டிருக்காரு, ஒரு பிளாக் கலர்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே போட்டுட்டு வரவும் உங்களோட அம்மா, என்னடா இப்படி துருமா இழைச்சி போயிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று பார்க்காம தான், நீ என்ன மாதத்துக்கு ஒருக்காவா வர, நான் நல்லா கொழுக்கொழுன்னு கற்றுக்கு, வருஷத்துக்கு ஒருக்கா வர, அப்புறம் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. அதானே
எங்க இதா இந்த தண்டத்துக்கும் இதை பெத்த இன்னொரு தண்டத்துக்கும் ஆக்கி போடுறதுக்கே நாங்கள் வேலைக்காரியாக இருக்கேன், நான் எங்கடா உன்னை வந்து பார்க்குறது அப்படின்னு சொல்லவும் நீங்கள் பார்க்குறீங்க நான் தண்டம் என்னை பெற்றதும் தண்டமா எப்படியெல்லாம் பேசுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருப்பீங்க. அப்போ ஜிமினும் சிரிச்சுட்டே கொடுத்த பேகை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாரு. அப்போ நீங்கள் ஒரு பேக் வச்சுருப்பீங்க, உங்களோட அம்மா ஒரு பேக் வச்சுருப்பாங்க. ஸோ அதை மட்டும்தான் வாங்கியிருப்பாரு. நீங்கள் தூக்க முடியாமல் அப்படியே வந்துட்டு நடந்து போயிட்டுருக்க உங்களோட அம்மா வந்துட்டு கூட நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பேக்கை கேட்பாங்களா, இல்லை வேணாம் என்னோடய திங்ஸை நானும் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ தான் அவர் பார்க்குறாரு உங்கள் கையில் பேக் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் போலன்ட்டு. ஸோ டக்குன்னு அதையும் வாங்கிக்க. நீங்கள் ஒன்றும் தேவையில்ல, நீ ஒன்று என்னோடய பேக்கை தொட வேணாம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்குவீங்களா. அதை பிடுங்கிறதுக்கு கையை அப்படியே எடுத்து இந்த பக்கம் வச்சு அடுத்த செகண்டு மண்டையில நங்குன்னு ஒரு கொட்டு. யார்? அம்மா தான். என்னடி அவன் பாவம்னு சொல்லிட்டு வாங்கினா பிடுங்குற, அவ்வளோ திமிரா உனக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? நான் தான் இங்கே வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் என்னை தொல்லை பண்ணிட்டு இருக்கிறீங்க, என் பேக்கை எனக்கு எடுத்துக்கிட்டு போய் தெரியாதா அப்படின்னு சொல்லி அழுகுறீங்க. ஸோ அழுகிற மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. பேசுவோம்ல, ஸோ அந்த அழுக வரும்போது பேசும்போது டோன் ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி பேசுகிறீங்க. ஜிமினுக்கு புரியலை, என்னது ஒரு மாதிரி பேசுகிறா, எப்போ சண்டை தானே பிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஸோ உங்களோட அம்மாவும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு போடா போடா இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் மேலே போகிறாங்க. ஸோ லிஃப்ட்டில் தான் போகிறீங்க. கரெக்டாக வீட்டுக்கெல்லாம் போயாச்சு. உங்களோட அத்தை மாமா எல்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ உங்களோட தாத்தா பாட்டி எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. எல்லோரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்பா சாமி ஒரு வழியாக வந்துட்டிங்களா, நீங்கள் வரதுக்குள்ளே என்னால் விடிய தூங்கவே முடியல, எங்கள் பிள்ளைங்க வந்துட்டுருக்குதோ பத்திரமா வருதோ என்னமோன்னு சொல்லிட்டு இவனை அனுப்பிவிடலான்னு பார்த்தா இவன் வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் தான் வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட அம்மாவும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லம்மா, பரவாயில்ல விடு, நாங்களே வந்துட்டோம்ல, ஜிம்மின் அனுப்புகிற டிரைவர் பத்திரமா தான் கூப்பிட்டு வந்தாங்க, ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, பையன் பார்த்தானே அனுப்புவான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ நீங்களும் அப்படியே தான் அமைதியாக எதுவுமே சொல்லலை, ஒரு மாதிரி போயிட்டு சோஃபாவில் உட்காந்துருப்பீங்க. அத்தைலாம் வந்துட்டு என்னம்மா நல்லா இருக்கியா, எப்படி எழுதிக்கிற பரிச்சைலான்னு கேட்கா, நல்லா எழுதியிருக்கேன் அப்படிம்பீங்க. அத்தானே நீ எப்போயாவது மோசமாக எழுதியிருக்கே என்ன, இதா இந்த தண்டை கருமாந்திரம் இருக்குது பாரு, ஒரு நாள் கூட அம்மா நான் இதில் 90 மார்க்கு மேலே, எதுக்கு 90 வரைக்கும், அம்மா இதில் நான் 40 மார்க்குக்கு மேலேன்னு கூட அவன் எடுத்துகிட்டு வந்து காட்டினது கிடையாது, ஜஸ்ட் பார்டர் பாஸு. பைத்தியக்காரன் இவனுக்கெல்லாம் வந்துட்டு பணம் கட்டி படிக்க வச்சு எப்படி தான் இவனுக்கு வேலை கொடுத்தாங்கன்னு தெரியல ஒரு கம்பெனியில், அவ்வளோ பெரிய கம்பெனி, முட்டாள்காரன் நான் இருப்பான்னு நினைக்கிறான். இந்த முட்டாளுக்கு வேலை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜிமினாவோட அம்மா அவரை கழுவி ஊற்ற இவ்வளோ நேரம் ஒரு மாறி இருந்துச்சு, இப்போ தான் மனசே ஆறுதலாக இருக்குது. அப்படியே உங்களுக்கு சிரிப்பாக வருது, உங்கள் ஃபேஸ்லேயே இப்போ தான் சிரிப்பு வருது. ஸோ ஜிமின் பார்க்குறாரு, சண்டாளி என்னை பற்றி கழுவி ஊற்றினா மட்டும் சிரிப்பா, இல்லைன்னா மூஞ்சி உடறான்னு வச்சுருக்கோம் வந்திருப்பா அப்படின்னு நினச்சிக்கிறாரு. இப்போ அப்படியே தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கவும் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் படுத்து உங்கள்கிட்ட அத்தை அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் அத்தைக்கிட்ட கொஞ்சம் நல்லா ஜெல்லாக இருப்பீங்க, ஓகேவா. ஸோ அத்தையும் வந்துட்டு போ போயிட்டு படுத்துக்கோ, நான் உன்னை வந்துட்டு யாரும் எழுப்ப விடலை, நீயா என்ன ரெஞ்சு வரையோ எந்திரிச்சு வா சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பிடுறாங்க. நீங்களும் தூக்கு கலக்கத்தில் நேராக போகிறீங்க. போய் பார்த்தா ஒரு ரூம் திறந்துருக்கு. சரி ஓகே படுத்துக்கலான்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக எப்பவுமே ஊருக்கு வந்தீங்கன்னா அந்த ரூமில் தான் வந்துட்டு நீங்கள் ஸ்டே பண்ணுவீங்க. போய் பார்க்குறீங்க கட்டிலெல்லாம் போட்டிருக்கு, பரவாயில்ல வரோன்ட்டு எதையாவது பண்ணி வச்சுருக்காங்களே, வழக்கமாக இங்கே வந்ததுக்கப்புறமா தான் பண்ணுவாங்க, இந்த டைம் கொஞ்சம் முன்னாடியே பண்ணிட்டாங்க போலன்னு சொல்லிட்டு போய்ட்டு அப்படியே கட்டில் படுத்துக்குவீங்க. இப்போது அப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது, நல்லா தூங்கிட்டீங்க. இப்போது கொஞ்சம் தூக்கம் தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 10 மணிக்கு மேலே அப்படி கண்ணை முழிக்கிறீங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா பக்கத்தில் யாரும் படுத்துக்க மாதிரி இருக்குது. இந்த அம்மா ஏன் இப்படி நெருக்கிட்டு படுத்துருக்காங்க, என்றைக்கு இல்லாமல் இன்றைக்கி இப்படி கட்டி பிடிச்சி வர படுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு போர்வை நல்லா ஃபுல்லாக போத்திருப்பீங்க. ஸோ அப்படியே அந்த போர்வையை எடுத்துகிட்டு பார்த்தா அவ்வளோதான், ஜிம்மின் தான் அப்படி தூங்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு செம்ம ஷாக்கு, ஹேய் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அவர் அப்படியே வந்துட்டு அப்படிம்பாரு, எந்திரிடா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லி கத்துவீங்களா. அதை நான் கேட்கணும், என்னோட ரூமில் நீங்கள் ரெடி பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உன்னோட ரூமா, இது கெஸ்ட் ரூம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதெல்லாம் மாற்றியாச்சு, இனிமேல் என் ரூம் தான் கெஸ்ட் ரூம் தான் என் ரூமு அப்படிங்கிறாரு. அதுக்குன்னு தெரியாமல் தான் நீங்கள் வந்து படுத்த, நீ எதுக்கு எனக்கு கட்டி பிடிச்சி படுத்துருக்கா, எப்போ நீங்கள் வந்து படுத்துருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. நீ வந்ததுக்கப்புறம் பின்னாடியே வந்துட்டு நீ செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சைடாக படுத்துட்டு கழுத்துக்கு அதாவது தலைக்கு ஒரு கை கொடுத்து படுத்துருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு படுத்துக்கிட்டு அவங்கள அப்படியே பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்கிறாரு, கணத்தை அப்படியே கை வச்ச மாதிரி. நீங்கள் மழைதான் எழுந்து போயிடு அப்படிம்பீங்க. என்னடி
எதுக்கு இப்போ மாமாவை விரட்டிக்கிட்டே இருக்கா? நானே ஒரு வருஷம் ஃபுல்லாக உன்னை பார்க்காம ஆசையாக வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு வந்து அழகாக கட்டி பிடிச்சி தூங்குனா அதை என்ஜாய் பண்ணணும், ஃபீல் பண்ணணும். அதை விட்டுட்டு காய்ச்சி முடிச்சுன்னு கத்திட்டு இருக்கிறா. கம்முனு கடை அப்படிங்கிறாரு. நான் ஏன் கம்முனுக்கணும்? நீ என்ன எனக்கு புருஷனா இப்படி வந்து படுத்துட்டு இருக்கா? எஞ்சி போய் தலாடா அப்படிம்பீங்களா? அப்போ அவர் உங்ககிட்ட வருவார். உங்களுக்கு செம ஷாக்கு. அப்படியே வந்துட்டு போர்வை இழுத்துட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அதாவது கழுத்து வரைக்கும் போர்வை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. அவரும் கிட்ட வந்துட்டு சீக்கிரமாக ஆகிடுறேன், கழுப்பிடாத அப்படிம்பாரு பாருங்க. உங்களுக்கு நான் டென்ஷன் ஆகுது, செத்தாலும் சாமனை தவிர உன்னை கட்டிக்க மாட்டேன்டா அப்படிம்பீங்களா? அவரும் நீ செத்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை தான் கட்டிக்குவேன் அப்படிங்கிறாரு. கழிச்சு கரக்காதக்கா பைத்தக்காரா அப்படின்னு சொல்லி கற்றுவீங்க. ஒரு மாதிரி திட்டிகிட்டே இருக்கா. அவருக்கு கடுப்பாயிடுச்சு. டக்குன்னு வந்துட்டு உங்ககிட்ட மறுபடியும் பேச கொண்டு வர நீங்கள் பயந்துடுறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு கிட்ட வந்துட்டே இருப்பார். லிட்ரலி கிஸ் பண்ணுற மாதிரி வருவார். நீங்கள் என்ன பயந்து போய் அந்த போர்வை டக்குன்னு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிப்பீங்க, எங்கே விட்டால் கிஸ் பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் வந்துட்டு இப்படி கிட்ட வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே, சரி எப்போ பாரு என்கிட்ட எரிஞ்சு தான் விழற, என்கிட்ட சண்டை தான் போடுற, அப்புறம் எதுக்கு நீ வருஷம் வருஷம் கரெக்டாக ஊருக்கு வர அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ நீங்கள் ஆல்ரெடி கடுப்பில் இருந்திருப்பீங்களா? நான் ஒன்றும் ஊருக்கு வரணும்னு ஆசைப்பட்டு வர கிடையாது அப்படிவீங்க. ஆசைப்பட்டு வரலையா? அப்புறம் வந்து 1 மாதத்துக்கு இங்கே தானே இருக்கா? லீவ் விட்டு அடுத்த நாளே வந்துடுற, அப்புறம் என்ன ஆசை இல்லாமல் அப்படின்னு கேட்பாரு. அப்போ நீங்களும் இங்கே பாரு, நான் ஒன்றும் ஆசைப்பட்டு வரல, என் அம்மா என்னை டார்ச்சர் பண்ணி மிரட்டி திட்டி அடித்து தான் கூட்டிகிட்டு வராங்க ஒவ்வொரு டைமும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி பேசுகிறீங்க. திரும்ப உங்களுக்கு அந்த பேசும்போது இந்த அழுகிற டோன் வந்துடுது. ஏன்னா அடி வாங்கிட்டு தானே வந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி தழுக்க அவரும் வந்துட்டு என்ன ஏன் ஒரு மாதிரி பேசுகிற, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்பாரு. ஆமாம், நான் ஒன்றும் ஆசைப்பட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்காகலாம் ஒரு நாள் வந்தது கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் லீவில் வீட்டில் ஜாலியாக இருக்கலாம், என் வீட்டில் இருக்கலாம்னு நினச்சா என் அம்மா என்னை அடித்து தான் இங்கே இழுத்துட்டு வராங்க, ஒவ்வொரு டைமும் அடி வாங்கிட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறீங்க. லிட்ரலி கண்ணு கலங்குது. அழுகக்கூடாதுன்னு நினச்சி நம்ம அடக்கும்போது ஒரு மாதிரி வாய்ஸ் போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாய்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஜிமிக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் திட்டினா கூட வாங்கிப்பாரு, என்னமோ இந்த மாதிரி பேசினா அவருக்கு அது ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகவும் அந்த போர்வை இழுத்து பார்க்குறாரு. ஸோ நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்க. ஏய் விடு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த போர்வை இழுக்க உங்கள் ஃபேஸ் வந்துட்டு தெரியும், கண்ணால் அப்படி கலங்கி இருக்கு. எதுக்கு இப்போ அழுகிற அப்படின்னு கேட்பாரு. நான் ஒன்றும் அழுகலையே, எல்லாம் என் தலையெழுத்து. 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, ஆனால் இன்னுமே என்னால் சொந்தமாக ஒரு முடிவு எடுக்க முடியல. அவங்க எங்கே கூப்பிட்றாங்களோ அங்கே போயே ஆகணும். பிடிக்காத இடமா இருந்தால் கூட, பிடிக்காத இடத்துல கூட நான் அவங்களுக்காக போய் இருக்கணும் மாதக்கணக்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்த்துட்டு பேசுகிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு அது ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு இத்தனை வருஷமாக அவருக்கு தெரியாது நீங்கள் இந்த மாதிரி தான் வரீங்க, அம்மா டார்ச்சர் பண்ணி தான் கூப்பிட்டு வராங்கன்னு. ஸோ என்ன தான் சண்டை போட்டாலும் அவள் பிடிச்சி தான் வரா, வெண்ணே சண்டை போடுறான்னு நினச்சிட்டு இருந்திருப்பாரு. பட் இந்த டைம் வந்துட்டு நீங்கள் உண்மையை சொல்லிடுவீங்க. அதுவும் இல்லாமல் அழுதுகிட்டே இருக்கா. அவரும் வந்துட்டு கண்ணத்தை பார்க்குறாரு. எங்கள் கண்ணத்தை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை இப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ் இப்படி திருப்பி பார்ப்போம்ல. ஸோ 2 பக்கம் திருப்பி பார்க்குறாரு அவரோட கையை வச்சு. 2 கண்ணமும் நல்லா பழுத்து இருக்குது. மனுஷனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே எந்திரிச்சு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு கீழே. எங்கே இழுத்துட்டு போகிறேன்னா விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துவீங்க. பட் இருந்தாலும் வாய மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தர கீழே இழுத்துட்டு போயிட்டு விடுறாரு. கீழே எல்லோரும் வந்துட்டு ஆல்ரெடி எந்திரிச்சிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்ற இடத்துல சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்போ தான் ஹாலில் வந்து உட்காந்துருப்பாங்க. உங்களை இப்படி ஜிமின் இழுத்துட்டு வரதை பார்த்துட்டு டேய் எதுக்குடா அவளை அப்படி இழுத்துட்டு வரேன்னு ஜிமினோட அம்மா கேட்க, ஜிமினா வந்துட்டு அவரோட அம்மாவுக்கு எந்த ஆன்சரும் பண்ணலை. ஸ்ட்ரைட்டாக உங்களோட அம்மா பார்த்து அத்தை என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாரு. என்னடா என்னாச்சு அப்படின்னு உங்களோட அம்மாவும் கேட்குறாங்க. ஒயின் சொல்கிறதெல்லாம் உண்மையா, அவளை எதுக்கு அடிச்சிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவா, அவள் பண்ணுற திமிருக்கு கொஞ்சம் வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் ஜிமினுக்கு வந்துட்டு செம்ம டென்ஷனாக இருக்குது. அவளுக்கு வர பிடிக்கல, இல்லை அவள் என்ன வேணால் தப்பு பண்ணிட்டோம், கை நீட்டி அடிப்பீங்களாத்த வயசு பொண்ணா அப்படின்னு கேட்குறாரு. டேய் வயசு பொண்ணு என்ன வயசு பொண்ணு, அவளுக்கு 80 வயசு ஆனாலும் அவள் எனக்கு பொண்ணு தானே, அடிக்கிற உரிமை எனக்கு இல்லையா அப்படின்னு உங்களோட அம்மா கேட்குறாங்க. இல்லைத்த உங்களுக்கு யார் அதை கொடுத்தா அப்படிம்பாரு. எல்லோரும் ஒரு மாதிரி ஜிமினியை பார்க்க, நீங்களும் அப்படி ஜிமினி ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இந்த மாதிரிலாம் அவர் எப்பவுமே உங்ககிட்ட ஃப்ளிட் பண்ணுவார், டீஸ் பண்ணுவார், சில டைம் சண்டை கூட பிடிப்பார். ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஜிமினாவை உங்களோட அம்மாவை பார்த்துட்டு குழந்தைங்கள நம்ம பெற்றுக்கிட்டா ஓகே, நமக்காக ஒரு குழந்தை வேணும், நம்ம பெற்றுக்கிறோம், அதுக்காக அது நமக்கு பிறந்துச்சு அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மட்டுமே அது இருக்கணும்னு சொல்லி வளர்க்குறதுல எந்த விதத்தில் நியாயம்? அவளுக்கு லீவ் டைமில் வேறு எங்காவது போகணுன்னா விட வேண்டியது தானே, இல்லை அவளுக்கு ஏதாவது கோர்ஸ் பண்ணணுன்னா அலோவ் பண்ண வேண்டியது தானே.
நான் கூட இத்தனை நாளாக ஆசைப்பட்டு வரான்னு நினச்சேன். ஒவ்வொரு டைமும் நீங்கள் அடித்து தான் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. என்னத்த இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டேய், வருஷம் முழுசாக நான் அங்கே தானே இருக்கேன், அவ்வளோ அங்கே தானே இருக்கா. வருஷத்தில் ஒரு மாதம் மட்டும் நான் என் வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறது என்னடா தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, இது உங்கள் வீடு, நீங்கள் என்றைக்கு வேணால் வரலாம் போகலாம், எத்தனை நாள் வேணால், ஏன் இங்கே கூட நீங்கள் மொத்தமாக இருக்கலாம், உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அவளுக்கு பிடிக்காம இடத்துக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அத்தை. நீங்கள் வாங்க போங்க, ஆனால் அவளுக்கு பிடிக்கலனா இப்படி கூட்டிகிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு போயிட்டு பேக் எடுத்துகிட்டு வா அப்படிம்பாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. போயிட்டு பேக் எடுத்துகிட்டு வாடி அப்படிம்பாரா. எதுக்கு அப்படிம்பீங்க. உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலல்ல, உன் வீட்டுக்கே போயிடுவியா, நான் கொண்டு போய் விடுறேன், யார் என்ன கேட்குறாங்கன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்க. உங்களோட அம்மா டே அப்படிம்பாங்க. அத்தை நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லவும் உங்களோட அம்மா அப்படி டக்குன்னு கப்பிச்சும்னு ஆயிடுறாங்க. இப்போது நீங்களும் பார்த்தீங்கன்னா அமைதியாக நின்றுட்டே இருக்க, திருத்தன்னு முழிச்சிட்டே இருக்கிறீங்க. எப்படி வீட்டுக்கு போனால் உதவுலுமே அம்மா கிட்டேன்ட்டு. அப்போது உங்களோட அம்மா அமைதியாகவே இருக்கா. ஜிமினோ, நீ போய் பேக் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். சரி ஓகே, இவ்வளோ பிரச்சனை ஆகிப்போச்சு, இதுக்கு மேலே இங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அமைதியாக போயிட்டு பேக் எடுத்துகிட்டு வரீங்க. அப்படியே அந்த பேக்கை வாங்கிட்டு, அம்மா நான் கொண்டு போய் என்ன வீட்டில் விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கை பிடிச்சி மறுபடியும் இழுத்துட்டு போகிறாரு காருக்கு. நீங்களும் பார்க்குறீங்க. காரில் கொண்டுட்டு பேக்கை போட்டுட்டு முன்னாடி டோர் ஓப்பன் பண்ணி விடுவார். ஸோ நீங்களும் அமைதியாக ஏறி உட்காந்துக்க. ஜிமின் அப்படியே எதுவுமே பேசலை. எப்பயுமே வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ளட் பண்ணுறது, கிட்ட வந்து பேசுறது, ஸோ அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வருது. இந்த மாதிரிலாம் டீஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கிற டைப் அவர். உங்ககிட்ட எப்பயுமே அப்படி தான் நடந்துப்பார். ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஃபேஸில் இவ்வளோ கோவத்தை பார்க்குறீங்க. ஃபேஸு காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெட்டாக இருக்குது. உங்களுக்கே அவர் பார்க்க பயமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு மாதிரி திரும்பி பார்த்துட்டே உட்காந்துட்டுருக்குறீங்க. ஒரு பாதி தூரம் போயிருப்பீங்க. உங்கள் வீடு ரொம்ப பக்கம் கிடையாது இல்லையா. ஸோ நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும். எப்படி நீங்கள் வீடு போய் சேர்கிறதுக்கு ஒரு 5-6 மணி இல்லை ஈவினிங் கூட ஆகிடும். டிராஃபிக்கெல்லாம் இருக்கும்ல மார்னிங் டைம். ஸோ அதனால் ஈவினிங்கே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, நைட் கூட ஆயிடலாம். இப்போ அப்படியே தான் கொஞ்சம் தூரம் அப்படி போயிட்டே இருக்க அவருக்கு இன்னுமே அதே கோவத்தில் தான் போயிட்டுருக்காரு. நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. பட் அவரே வந்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு, ஏண்டி இத்தனை பேசுவல்ல என்கிட்ட, அவ்வளோ சண்டை போடுவல்ல, ஒரு டைம் ஒரு வாட்டியாவது வாய் திறந்து சொல்லியிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. என்ன சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இன்னைக்கு சொன்னியே, அதை முன்னாடியே சொல்லியிருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் சொன்னால் மட்டும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவீங்களா. அதுக்கு ஜிமினாவும், ஏன் இப்போ நீ வாய் திறந்து சொன்னங்காட்டி தானே உன் வீட்டுக்கே கூப்பிட்டு போகிற, இப்படியே வாய் மூடிக்கிட்டே இருந்தா யாருக்கிட்ட தெரியும் அப்படிம்பாரு. அப்போது நீங்களும், இப்போ நீ வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவ, ஆனால் திரும்ப அம்மா ஊருக்கு வந்ததுக்கப்புறமா இனி வாழ்க்கை முழுசாக இது ஒரே விஷயத்த சொல்லி திட்டுவாங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உன்கிட்ட உன் அம்மா இனிமேல் திட்டவும் மாட்டாங்க, அவங்களோட சுண்டு வர கூட மேலே படாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாரு. நீ அங்கே இருக்க, நீ எங்கே வந்து பார்த்துக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா. எங்கே இருந்தாலும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியல. எப்போயும் ஒரு மாதிரி கோவமாக சண்டை போட்டே பேசுவீங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஜிமின் பேசும்போது சைலண்ட்டாக ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவர் கோவத்தில் இருக்கிறனால அவருக்கு அது புரியலை. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட இந்த மாதிரி சைலண்ட்டாக பேசுறது. பட் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் காமாக தானே இருக்கீங்க. அப்படியே போக போக ரியலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. என்னவோ தெரியல. ஸோ ஒரு கொஞ்சம் தூரம் போகும்போது நீங்கள் காரை நிறுத்துறியா அப்படின்னு கேட்பீங்க. அவர் சுற்றி முற்றி பார்த்துட்டு, இரு பெட்ரோல் பங்க் கொஞ்சம் முன்னாடி தான் இருக்குது, நிறுத்துறேன், அங்கே போய்க்கோ அப்படிம்பாரு. இல்லை அப்படியே காரை திருப்புறியா அப்படிம்பீங்க. ஏன் ஏதாவது மறந்து விட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. பயப்படாத வாயன், அம்மா உன்னை எதுவும் பேச மாட்டாங்க, அத்தைக்கிட்ட நான் பேசி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நீங்கள் அப்படியே ஜிமினே பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்கள் ஃபேஸை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்காரு, அதை கண்ணை பார்த்து பேசிகிட்டு இருப்பார். நீங்களும் அப்படியே ஜிமினே பார்த்துட்ருக்க. உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன தோணுதுன்னா, இன்றைக்கி காலையில் வீட்டில் அவர் கேட்டிருப்பார்ல, உங்களோட அம்மா கிட்டே போய்ட்டு சண்டை போட்டிருப்பாரு, உங்களுக்கு கன்னத்தில் அப்படியே காயம் ஆயிருந்திருக்கும். ஸோ அதை பார்த்ததுமே அவருக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த விஷயம் எல்லாமே அப்படியே கண்ணு முன்னாடி வந்து போகுது. நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்டே இருக்க. என் மூஞ்சில் என்ன தெரியுது, ஏதாவது மறந்து வச்சுட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை வீட்லேயே கொண்டு போய் விட்டுரு, நான் ஒரு மாதம் இங்கே இருந்துக்கிட்டு அப்புறமா போகிறேன் அப்படிம்பீங்க. ஏண்டி பிடிக்காம எதுக்கு இங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாரா. இதுக்கு முன்னாடி பிடிக்கல தான், ஆனால் இப்போது எனக்கு இருக்கலான்னு தோணுது, வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன சொல்கிற அப்படிம்பாரு. இல்லை
அது வந்து கூட்டிகிட்டு போய் விடு. எதுக்கு என்ன இத்தனை கேள்வி கேட்குற? பிடிக்கலனா தானே என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடணும். இப்போ எனக்கு இங்கே இருக்க பிடிச்சிருக்குன்னு சொல்கிறல்ல, கூட்டிகிட்டு போ. எதுக்கு என்ன 1008 கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்க, அட பைத்தியக்காரி, உன்னால நான் அத்தைக்கிட்ட சண்டை போட்டு வந்திருக்கேன்டி அப்படிம்பாரு. நீ சண்டை போட்டது ஒன்றும் தப்பு இல்லை, எனக்காக யாரும் இப்படியெல்லாம் பேசுனதே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன் உன் அப்பங்கார நல்லா அப்படிங்கவும் மரியாதை கொடுத்து பேச அப்பாவுக்கு அப்படிம்பீங்க. சரி சரி, என் மாமாக்காரர்ல, என் மாமாக்காரர் அவர் வந்துட்டு ரொம்ப செல்லம் கொடுப்பாரு. ஏன் அவர் எது கேட்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. என் அப்பா கேட்பாரு. அப்போ கேட்டாருன்னா எனக்கு ஒரு அடி விழுந்தால் என் அப்பாவுக்கு 2 அடி விழும், 2 பேரும் கணத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லவும் ஜிமினுக்கு சிரிப்பாக இருக்குது. ஓ, 2 பேர்த்தையும் அடித்து தான் என் அத்தை வளர்த்துட்ருக்கா. பரவாயில்ல பரவாயில்ல, சரி ஓகே, சும்மா சொல்கிறேன், இல்லை நிஜமாவே வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு கேட்பாரு. வீட்டுக்கே போகலாம், நான் 1 மந்த் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? அது வந்துட்டு ஒரு மாதிரி பேகை நோண்டிக்கிட்டே சொல்லுவீங்க. இது என்னடா புதுசாக இருக்குது, என் நேரம் கண்ணை பார்த்து பேசுவா, திட்டிகிட்டே இருப்பா, பேகை நோண்டிட்டு பேசிட்டு இருக்கிறா, சரி ஏதோ சோகமாக இருப்பா போல் அப்படின்னு நினச்சிட்டு அவர் அப்படியே காரை யூட்டர்ன் போடுறாரு. ஸோ இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா திரும்ப வந்த தூரத்துக்கே போகணும்ல, மறுபடியும் ஒரு கொஞ்சம் நேரம் ஆகுது, நிறைய டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜிம்முன்னு வந்துட்டு காரை கொண்டு வந்து நிறுத்த, ஜிம்மியோட அம்மா வந்துட்டு அதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டியாடா, ஏண்டா பைத்தியக்காரா, எதுக்கிட்ட அவளை கொண்டு போய் விட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் வந்து அப்படியே இந்த பக்கம் டோர் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி விடுவார். ஸோ நீங்கள் அப்படியே காரை விட்டு வெளில வரதை பார்த்துட்டு, என்னடா அது கூப்பிட்டு போய் விடுறேன்னு சொன்ன மாதிரி கூப்பிட்டு வந்துட்டா அப்படின்னு வந்துட்டு ஜிம்மியோட அம்மா கேட்குறாங்க. அவரும் ஏம்மா ஏன் விட்டேன்னு கேட்குற, அவள் வந்துட்டா ஏன் கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு கேட்குற, என்ன உனக்கு பிரச்சனை, அவளை கொண்டு விடணுமா இல்லை இங்கே இருக்கணுமா அப்படின்னு கேட்பாரா. ஏய், நான் என்ன கொண்டு போய் விட சொன்னேன், நீ பாட்டுக்கு லூஸ் மாதிரி பண்ணிட்ட, பாவண்டா அவள் அம்மா, அவள் எல்லாமே இருக்கவே மாட்டா தெரியுமா, எங்கே போனாலும் கைக்குள்ளே வச்சு வளர்த்துட்டா, அதனால தான் அவளை கூட்டிகிட்டே தெரியறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவோட அம்மா அவர்கிட்ட சொல்லவும், புரியுதுமா, இப்போது உனக்கும் என்னை அப்படியே வளர்த்தணும்னு ஆசை இருந்தால் நீ வளர்த்தலாம், தப்பு இல்லை, ஆனால் எனக்கு அது ஒரு விஷயம் பிடிக்கலன்னா நீ அதை பண்ணக்கூடாதுல்ல, என்னோடய விஷயத்துலையும் நீ கன்சிடர் பண்ணணும்ல, அத்தை அதை பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால தான் எனக்கு கோவம் வந்துடுச்சு, ஸோ இனிமேல் அது மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், சரி சரி போங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அத்தை உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே பேகை தூக்கிட்டு போக கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு அவரோட ரூம்லேயே வைக்கிறாரு. அப்போ நீங்கள் கெஸ்ட் ரூமில் வச்சுக்கிறேன் கொடுங்க அப்படின்னு கேட்பீங்களா? என்ன புதுசாக வாங்கலாம், எப்போ வாட படம் தானே பேசுவேன் அப்படிம்பாரு. இல்லை நீங்கள் பெரியவங்க இல்லையா அதனால தான் அப்படின்னு சொல்லவும், ஏண்டி உன்னை விட 4 வருஷம் பெரியவங்கிறது இன்றைக்கி தான் உனக்கு ஞாபகம் வருதா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே தலையை குடிஞ்சு நின்றுக்க, இந்தா பேகு அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. ஸோ நீங்களும் அப்படியே அதை வாங்கிட்டு கெஸ்ட் ரூமுக்கு போகிறீங்க. உங்களோட அம்மா பாவாங்க ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்காங்க. நீங்கள் போய்ட்டு அம்மா அப்படியே அதாவது கட்டில் உட்காந்துருப்பாங்களா, ஸோ நீங்களும் போய் கட்டில் உட்காந்துக்க, உங்களை பார்த்துட்டு மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிக்கிறாங்க. ஸோ நீங்கள் மா சாரிம்மா, எனக்கு பிடிக்காது தான், ஆனால் எப்படி சொல்கிறது, மாமா அப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி நான் சொல்லலைம்மா, ஏதோ கோவத்தில் பேசினேன், ஆனால் அவர் அப்படி கூப்பிட்டு போயிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்ல, அது அவனுக்கு இங்கே வர பிடிக்காதுல்ல, அவன் தான் கூட்டிகிட்டு போனான்ல, திரும்ப எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னாலேயும் உன்னை விட்டுட்டு இருக்க முடியலம்மா, உன் கூடவே இருந்து பழகிட்டேன்னா கொஞ்சம் தூரம் தனியாக விட்டுட்டு போகும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு, 1 மாதத்துக்கெல்லாம் உன்னை விட்டு நான் இருக்க முடியாது, அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ உங்களோட அம்மாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்கும். சரி ஓகே போயிட்டு எங்காவது போகிறனா போ, இல்லைன்னா போயிட்டு ஏதாவது விளையாடு, கேம் இருந்தா, எனக்கு தூக்கம் வருது, ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கண்ணு மூடி படுத்துக்குவாங்க. உங்களோட அம்மா எப்படின்னா ரொம்பவே வந்துட்டு போல்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர், அழுகே வந்தால் கூட அதை வெளியே காட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாபாக நாக்கான மூடி அப்படி படுத்துக்கிறாங்க. நீங்களும் உங்களோட அம்மாவை பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சு வெளியே போகிறீங்க. இப்போ உங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி அமைதியாக போயிட்டு ஹாலில் உட்காந்துக்க, தாத்தா பாட்டி வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துப்பாங்க. அப்போது நீங்களும் தாத்தா மன்னிச்சுக்கோங்க பாட்டி, சாரி பாட்டி, எனக்கு பிடிக்காமன்னு கிடையாது, ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்போ பாரு லீவில் அங்கே போனேன் இங்கே போனேன்னு சொல்லுவாங்களா, ஆனால் நான் மட்டும் ஊருக்கு வந்தேன்னு தான் சொல்லுவேன், எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க பாட்டி சின்ன வயசுலேருந்தே அப்படிங்கிறீங்க. ஸோ தாத்தாவும் பாட்டி உங்களை பார்த்துட்டு, டேய் உன்கிட்ட நாங்கள் ஏதாவது விளக்கம் கேட்டோமா, எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, உங்களை பார்க்குறதுக்கு நான் வரதே வருஷத்தில் ஒரு தடவை தான், அதுவும் பிடிக்காம வரேன்னு சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, உங்களை பிடிக்காமலாம் நான் சொல்லலை பாட்டி,
ஆனால் எல்லா வருஷமும் எல்லா நாளுமே பார்த்திங்கன்னா இப்படி ஊருக்கு தான் கூட்டிகிட்டு வராங்க. அப்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் கூட சில்லாக இல்லை. எங்கேயும் வெளியே டூர் மாதிரி கூப்பிட்டு போகிறது கிடையாது. அப்புறம் என்னை எந்த ஒரு கோர்ஸ்லேயும் சேர்த்தியும் விடுறது கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் இந்த லீவ்லன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் நான் மட்டும்தான் ஏதோ இன்னும் எல்கேஜி பிள்ளை மாதிரி மாமா வீட்டுக்கு போனேன் அத்தை வீட்டுக்கு போனேன்னு சொல்லிட்டு இருப்பேன். எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க தெரியுமா? அதுதான் எனக்கு கோவம் பாட்டி, வேறு எதுவும் இல்லை. உங்களெல்லாம் பிடிக்காம இல்லை, தப்பாக மட்டும் எடுத்துக்காதீங்க. கஷ்டப்பட்டுட்டேனா அப்படின்னு கேட்குறீங்க, கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ அவங்களும் வந்துட்டு யாருடா சொன்னா நீ கஷ்டப்படுத்துனேன்னு சொல்லிட்டு, வருஷத்தில் ஒரு வாட்டி அட்லீஸ்ட் நீங்களாவது எங்களை பார்க்கறதுக்கு இவ்வளோ தூரம் வரீங்க, நாங்கள் ஒரு நாளாவது அங்கே வர முடியுதா? அப்போது நீங்கள் கோச்சிக்கிட்டா என்னத்தை சொல்ல? ஸோ எங்கள் மேலே தப்பு இருக்குல்ல, நாங்களாவது உன்னை வந்து பார்த்துட்டு வந்திருக்கணும். ஆனால் எங்களுக்கு வயசான காலத்தில் வர முடியலடா அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல பாட்டி, உங்களுக்கு வயசாகிடுச்சு, நீங்கள் அலைச்சல் பட வேணாம், நானே எல்லா லீவ்லேயும் வந்துட்டு போகிறேன் என்ன அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே என்னாவது சாப்பிட்றியா, பாட்டி உனக்கு முறுக்கு செஞ்சு கொடுக்கட்டா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வானா அப்படிம்பிங்க. வேறு என்ன வேணும் அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. தாத்தா எனக்கு தேன் மிட்டா வாங்கி தெரியா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ பாட்டி இருந்துட்டு, நீ என்னதான் இங்கே வந்து பிடிக்கலன்னு சொன்னாலுமே இந்த ஊர் தேன் மிட்டா உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எல்லா வருஷமும் வந்தது இதுதான் கேட்குறேன், சரி போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுங்க, அவள் கேட்குறாள்ல அப்படிங்கவும், வாடா போகலான்னு சொல்லிட்டு உங்களே கூப்பிட்டு போகிறாரு கையோட தாத்தா. இப்போ தாத்தா பார்த்தீங்கன்னா நடந்தால் கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் தாத்தாவை அப்படியே கை பிடிச்சிட்டு ரோட்டில் ஜாலியாக நடந்து போயிட்டு பேசிக்கிட்டே அந்த கடையில் வந்துட்டு தேன் மிட்டா இருக்குது. ஸோ எனக்கு 4 வேணும் அப்படிங்கிறீங்க. போதுமா அப்படிம்பாரு. அப்புறம் அதான் அவங்களுக்கு 4 அப்படிங்க, எவங்களுக்கு அப்படிங்கிறாரு. எப்பவுமே நீங்கள் ஜிமினா வந்துட்டு அவன் வந்தால் சொல்லுவீங்களா? இப்போ அவங்கன்னு சொல்லவும் யாருக்குன்னு தெரியாமல் கேட்க, அது அது உங்கள் பேரனுக்கு தான் அப்படிம்பிங்க. ஜிமினுக்கா? மரியாதைலாம் கொடுத்து பேசுகிற புதுசா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. வயசில் பெரியவங்க இல்லையா அதனால தான் அப்படிம்பிங்க. ஆஹா, இத்தனை வருஷமாக தெரியாது, இன்றைக்கி தான் பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 4 பாக்கெட் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயா 4 பாக்கெட்டா இல்லை 4ஆ அப்படின்னு கேட்கவும், 4-5 பாக்கெட் இல்லை எத்தனைக்கோ அதை மொத்தத்தையும் கொடுத்துடலான்னு இவன் தினமே நடக்க வைப்பா அப்படின்னு சொல்லவும், அவங்களும் சரி போனியானா சரிடான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்றாங்க. கிட்டத்தட்ட 10-15 பாக்கெட்டு வந்துட்டு பாக்கெட் ஓகேவா. ஸோ ஒரு பாக்கெட்லேயும் வந்துட்டு ஒரு 50 பீஸ் அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் தாத்தா இத்தனையுமா அப்படின்னு கேட்குறீங்க. இத்தனையும் மாட்டு ஒட்டுக்கா சாப்பிடக்கூடாது, தினமும் ஒவ்வொன்று மட்டும் சாப்பிடுன்னா, அதாவது 1/2 பாக்கெட் மட்டும்தான் ஒரு நாளைக்கு சாப்பிட்ணும். மொத்தம் 15 பாக்கெட் இருக்குது, 30 நாளைக்கு 1/2 பாக்கெட்டாக காலி பண்ணிக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் அப்போ அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. ஷேர் பண்ணிக்கோங்க 2 பேரும். இத்தனை வாங்கி கொடுத்தாலும் திரும்ப அவனுக்கும் தனியாக வாங்கணுமா? நான் அவன் என்ன சின்ன குழந்தையாவன மாதிரி வேலைக்கு போயிட்டுருக்குறான் அப்படிங்கிறாரு. இருந்தாலும் பிடிக்கும்ல அவருக்கும், அதனால அவருக்கும் தனியாக வாங்கி கொடுங்கன்னு கேட்குறீங்க. ஸோ கடைக்காரங்களே பாப்பா அவ்வளோதான் பாப்பா அப்படின்னு சொல்லவும், சரி வேறு கடையில் வாங்கிட்டா தாத்தா அப்படின்னு கேட்பீங்க. இந்த கடையில் மட்டும்தான் இது மென்டெல்லாம் கிடைக்கும், மற்ற கடையிலலாம் கிடைக்காது, 2 பேரும் சண்டை போடாமல் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கூப்பிட்டு வந்துடுறாரு. நீங்களும் அப்படியே 15 பாக்கெட் அப்படியே கையில் வாங்கிட்டு வர ஒரு பாக்கெட்டை காலி பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்படி தான் வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஒரு 2 டேஸ் இப்படி தான் போகுது. ஸோ ஜிமினாவும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்திருப்பார். ஸோ வேலைக்கு போய்ட்டு ஈவினிங் தான் வருவார். அவர் காலைல கிளம்பி போகும்போது நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படியே வந்து கதவை திறந்து எட்டி பார்த்துட்டு அப்படியே போயிடுவார். உங்களை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டார். இப்போ அப்படியே தான் ஒரு 2-3 டேஸ்க்கு மேலே ஆகுது. நீங்களும் வந்துட்டு அதிகமாக பேசிக்கிறதில்ல, அமைதியாக இருந்துக்கிறீங்க. ஏன்னா வந்த அன்றைக்கி ஒரு மாதிரி பிரச்சனையாக இருக்குமா, அதனால கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆகட்டும், அவளே காமாயிட்டு எல்லாத்திட்டையும் பேசட்டும், ஒரு மாதிரி அவளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இப்போ ஒரு 4 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஜிமின் வேலைக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, தாத்தா பாட்டி கூட பேசிக்கிட்டு. அப்போ அவர் வந்ததுமே அந்த சோஃபாக்கு முன்னாடி ஒரு டீப்பை மாதிரி போட்டிருப்பாங்கள்ல, ஸோ அதில் வந்துட்டு பேக்கை போடுறாரு. நீங்கள் அங்கே தான் உட்காந்துருப்பீங்க. ஸோ அப்படியே அண்ணாந்து பார்க்க, என்ன பார்க்குற அப்படின்னு கேட்பாரா. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. போயிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நிற்பீங்களா. போயிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு, எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு காது கிட்ட வந்து. எதுக்கு எல்லாம் எடுக்க சொல்கிறீங்க? நான் தான் 1 மாதத்துக்கு இங்கே இருந்துக்கிறேன்னு சொன்னேன்ல, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு பிடிக்காமலாம் இல்லை அப்படிங்கிறீங்க. அவர் மக்கு போயிட்டு திங்ஸை மட்டும் பேக் பண்ணு, நான் ஏன் சொல்கிறேன்னு அப்புறம் சொல்கிறேன் அப்படிம்பாரா. இல்லை ஏன் சொல்கிறீங்கன்னு இப்போ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க,
அப்போ ஜிமினாவும் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. எல்லாருமே திங்ஸை பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், ஏன் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு போக போகிறோமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏய், கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி, என்னை பேச வாத்து விடு சரியா, உன்கிட்ட நான் கேட்டால் மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுங்க, நம்ம வெளியே போகிறோம் அப்படிங்கிறாரு. ஏய், எங்கடா வெளியே போகிறோம், எதுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்கவும், நம்ம எல்லோரும் டூர் போக போகிறோம் அப்படிங்கிறாரு. உங்களுக்குன்னா அப்படியே ஐஸ் எல்லாம் வைடட் ஆகுது. டூரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ உங்ககிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக கண் அடிச்சுட்டு, ஆமாம் டூர் தான் போக போகிறோம் அப்படிங்கிறாரு. அப்போ உங்கள் பாட்டி, ஏன்டா பேராண்டி நாங்களும் போய் பேக் பண்ணவா அப்படின்னு கேட்கா. பின்ன உங்கள் 2 பேர்த்து இங்கே விட்டுட்டு நாங்கள் எங்களுக்கெல்லாம் அங்கே என்ன வேலை, நீங்கள் தான் முக்கியமே, முதல்ல நீங்கள் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். சரிடா, எத்தனை நாளைக்கு துணி எடுத்து வைக்கிட்டோம், 1 செட்டா 2 செட்டா இல்லை ஒரு 4 செட்டா அப்படின்னு கேட்கா. 4 செட் எப்படி, திருப்ப ஒரு மாதத்துக்கு அதையே போட்டுட்ருப்பீங்களா, ஒரு 10-15 ட்ரெஸ் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. 10-15 ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க, ஒரு மாதம் ஃபுல்லாகவே டூர் தான் அப்படிங்கிறாரு. 1 மாதத்துக்கா அப்படின்னு நீங்கள் ஷாக்காக கேட்க, ஜிம்மியோட அம்மா வந்துட்டு, விளங்காத போனவனே, 1 மாதத்துக்கு உனக்கு எவன்டா லீவ் கொடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜிமினாவும் அதெல்லாம் கொடுத்துட்டாங்க, முதல்ல போயிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வாங்க, அப்பா ஆஃபீஸ்லேருந்து அப்படியே பிக்கப் பண்ணிக்க சொல்லிட்டாரு, ஸோ அப்பாவோட திங்ஸும் நீங்களே எடுத்து வச்சுருங்க, அவருக்கு என்னென்ன வேணுமோ நானும் போயிட்டு இதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஏய் போடி, அத்தைங்க அப்படின்னு கேட்குறாரு. அம்மா படுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லவும், போயிட்டு அவங்க திங்ஸும் எடுத்து வை, எல்லா வேலையும் அவங்களுக்கே வைக்காது என்ன, உன்னால் முடியலன்னா என்ன கூப்பிடு அப்படிங்கிறாரு. இல்லை நானே எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. உங்களுக்கு செம்ம ஹாப்பி, எங்கே போகிறோம் ஏது எந்த கேள்வி கேட்கல, டூருன்னு சொன்னது அது 1 மாதம் ஃபுல்லான்னு சொன்னது உங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு, எங்கே வேணால் கூட்டிகிட்டு போங்கடா, ஆனால் வீடு மட்டும் வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே தான் நீங்கள் போயிட்டு அம்மா எழுப்புறீங்க. அம்மா எந்திரிமா அப்படின்னு சொல்லி எழுப்ப, என்னடி எதுக்கு நேரத்தில் எழுப்பிட்டுருக்கா, ஏதாவது கூப்பிட்டாங்களா, வேலை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, திங்ஸ் எல்லாம் எடுத்து வை, பேக் பண்ணு போகலாம் அப்படிங்கிறீங்க. ஆரம்பிச்சிட்டியா நீ, ஏய் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு அம்மா கேட்கவும், ஜிமின் டக்குன்னு வந்துடுறாரு. அத்தை, நான் தான் சொன்னேன் நம்ம எல்லாம் டூர் போக போகிறோம், அதுக்கு தான் திங்ஸ் எடுத்து பேக் பண்ணி வைக்க சொன்னேன், ஏண்டி உருப்படாத போன நாயே, ஒழுங்காக எதையுமே தெளிவாக சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி ஜிமின் உங்களை பேச, அது நான் சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களோட அம்மா முன்னாடி நீங்கள் வாங்க போங்கன்னு ஜிமினை பேசுவோம், அவங்களே ஷாக்காக எழுந்து உட்காந்துக்கிறாங்க. என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைம்மா எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிம்மிக்கே வியடாக தான் இருக்குது, என்னடா இவ புதுசாக அப்படியெல்லாம் கூப்பிட்றா, இப்படி கூப்பிட்ற ஆள் கிடையாது இது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்க. இப்போ அப்படியே தான் எல்லா திங்ஸும் பேக் ஆகிடுச்சு. ஆமாம் எதில்டா போக போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. எதுலையா, இந்த காரில் தான் அப்படிங்கிறாரு. டேய் 1 மாதங்கிற இந்த காரில் எப்படா போகிறது அப்படின்னு கேட்க, மா இந்த காரில் இங்கேருந்து அந்த ஒரு ஏஜென்சி இருக்குது, அங்கே கொண்டு போயிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி டூர் போகிறதுக்கு ஒரு பெரிய வேன் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நம்ம அதை எங்கே வேணால் நிறுத்திக்கலாம், அதுலேயே தூங்கிக்கலாம், ஈவன் அதில் பாத்ரூம் கூட இருக்குது சரியா. ஸோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ண ஒரு வேன், அதில் தான் நம்ம போக போகிறோம் அப்படிங்கிறாரு. பாட்டி வந்துட்டு, ஏன்டா அப்படியெல்லாம் கூடவா பஸ் இருக்குது அப்படின்னு கேட்க, பஸ்ஸில் பாட்டி அது ஒரு கார் மாதிரி வேன் மாதிரி இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும் ஓகேவா, அது வந்துட்டு நம்ம அதில் தான் எல்லோரும் போக போகிறோம் சரியா. எல்லோரும் சீக்கிரமாக திங்ஸ் எல்லாம் கொண்டு போய்ட்டு நம்ம காரில் வைங்க, நான் போய்ட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிட்டு வந்துடுறேன், எனக்குமே கசகசன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டு நார்மலாக ஒரு டிஷர்ட்டு அதுக்கப்புறமா ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுட்டு செப்பல் போட்டு வந்துடுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு எப்படி இருந்தீங்களோ அப்படியே பையை தூக்கிட்டு வந்து நிற்கிறீங்க. என்னடி ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்குறாரு. ரெடி ஆகிட்டேனே, இது போதும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை இப்படியே தான் வர போறியா அப்படின்னு கேட்பாரா. என்னடா இப்படி கேட்குறான்னு சொல்லிட்டு அப்படியே நீங்களே ஒரே நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க மேலே. இருங்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துட்ருக்க, நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துட்டு, இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன என்கிட்ட கேட்குறியா அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. இது நல்லா இருக்கா, இப்போது இது ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸை காட்டிட்டு கேட்கவும், ஓகே தான் போ காருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திணறாரு. நீங்கள் பேசுகிறதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, ஸோ புதுசாக பேசிகிட்டு இருக்குது இந்த பிள்ளை அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவருக்கு. ஸோ இப்போ அப்படியே தான் எல்லோரும் போய் காரில் ஏறிக்கா, நீங்கள் வந்துட்டு பின்னாடி ஏறி உட்காந்துருப்பீங்கன்னு நினச்சா அவர் வந்து காரை ஓப்பன் பண்ணுறாரு, சீட் அதாவது டிரைவர் சீட்டில் பார்த்து நீங்கள் முன்னாடி உட்காந்துருக்கீங்க. என்னவா இங்கே உட்காந்துருக்கா, உட்கார மாட்டாளே, என்னது இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை
எனக்கு ஒரு மாதிரி இப்போல்லாம் கார் சிக் வந்துச்சு. பின்னாடி உட்காந்து ஒரு மாதிரி இருக்குது. அதான் முன்னாடி உட்காந்துருக்கேன். ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறீங்க? இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. ஒயன் ஒயன் அப்படிங்கிறாரு. ஆ என்ன அப்படின்னு கேட்பீங்களா? கோச்சுக்காத, என்னோடய பெட்ரூமில் ஒரு பேக் இருக்கும், ஒரு பிளாக் கலர் பேக், ஓகேவா? அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து தெரியா? மறந்துட்டு வந்துட்டேன்டி. நான் அப்படியே காரை வந்துட்டு பின்னாடி ரிவர்ஸ் எடுத்து நிறுத்துறேன், நீ போய் எடுத்து வந்துடுறியா அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சிரிச்சுட்டு போகிறீங்க. இதே முன்னாடி இருக்கிற ஒயனாண்டா, ஏன் எனக்கு என்ன தேவையா உனக்கு வேலை பண்ணோன்னு, உனக்கு வேணா நீ போய் எடுத்துக்க அப்படின்ட்டு இருப்பீங்க. பட் இப்போ சிரிச்சுட்டு எழுந்துச்சி ஓடுறீங்க. எல்லாரும் ஷாக்காக பார்க்குறாங்க. அப்போது உங்களோட அத்தை வந்துட்டு, டே இது என்ன ஒயனாடா இது அப்படின்னு சொல்லி கேட்க, அவரும் காரில் உட்காந்துட்டு பின்னாடி சீட்டில் திரும்பி, அம்மா எனக்கும் அதே சந்தேகம் தான்ம்மா, இவன் எனக்கு 4 நாளாக நடந்துக்கிறதே வித்தியாசமாக இருக்குது, வாங்க போங்கன்னு பேசுகிறாம்மா, என்கிட்டயே வாங்க போங்கங்கிறா, மரியாதை கொடுக்கணுங்கிறா, வித்தியாசமாக நடந்துக்கிறா, என்னன்னு தெரியலம்மா, பேசாமல் போகிற வழியில் தர்காவில் போயிட்டு ஒரு பாடம் போட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தாத்தா பாட்டி இருந்துட்டு, டே அதெல்லாம் வேணாம், அவள் உனக்கு மரியாதை கொடுத்து பேசுறதே பெரிய விஷயம், அவள் கொடுக்குறப்ப அதை வாங்கிக்க, அப்புறம் திரும்ப எந்த நேரத்தில் வேதாள முருங்கை மரம் ஏறுன்னு தெரியாது, அதனால கொடுக்குறப்ப வாங்கிக்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்க நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ எல்லாரும் கப்பு சுப்புன்னு ஆயிடுறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஏறி உட்காந்துட்டு, இதுதானே அப்படின்னு கேட்குறீங்க. இதுதான் குடு, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுப்பாரு. இப்போ அப்படியே தான் கார் எடுக்கிறாரு. ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அப்பா ஆஃபீஸ்லேருந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டுருப்பாரு. இப்போது ஜிம்முன்னு போயிட்டு அப்பாவே கூப்பிட்டுட்டு எல்லோரும் வந்துட்டு அந்த ஏஜென்சி இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துக்கு போகிறீங்க. அங்கே போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காரை விட்டு இறங்குனா ஆல்ரெடி அங்கே ரெடியாக வச்சுருக்காங்க அந்த வேனை. இவ்வளோ பெருசாக இருக்குது, இது உள்ளே போய் பார்க்கலாமா அப்படின்னு நீங்கள் ஜிமின் கிட்ட கேட்க, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ நீங்களும் வரீங்களா அப்படின்ட்டு ஜிமினாவை பார்த்து கேட்க, நானுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்லை, எனக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல, ஓப்பன் பண்ண கூட தெரியாது, அதான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அம்மா, தாத்தா, பாட்டி, அண்ணா, அத்தை, மாமா எல்லோரும் திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுருப்பாங்க. ஸோ ஜிமினாவும் வந்துட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு அது பின்னாடி இந்த சைடு எல்லாமே ஒரு மாதிரி இருக்குல்ல, ஸோ எல்லாம் ஓப்பன் பண்ணி காட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ நல்லா இருக்குமா, இப்படியெல்லாம் கூட இருக்கா, இதில் தான் நம்ம ஃபுல்லாக இருக்க போகிறோமா ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அவரும் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு, சரி எனக்கு ஒரு உண்மை சொல்லு, உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் கொஞ்சம் பின்னாடி ஒரு 2-3 ஸ்டெப் பேக்வேர்டு போகிறீங்க. அவர் திருப்பி உங்ககிட்டே வருவார். அப்போ நீங்கள் போய்ட்டு அது வேன் தானே, ஸோ ஒரு இடத்துல போய்ட்டு முட்டிக்கிறீங்க. ஸோ முட்டி அப்படி நின்றுக்க அவர் உங்ககிட்ட வந்து நின்றுக்கிட்டு, உண்மையை சொல்லு, உனக்கு என்னாச்சு, நல்லா தான் இருக்கியா இல்லை ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன், ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே உடம்புக்கு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காய்ச்சல் வந்தால் தொட்டு பார்ப்போம்ல, ஸோ கண்ணோ கழுத்தெல்லாம் தொட்டு பார்ப்போம்ல, அந்த மாதிரி தொட்டு பார்க்குறாரு. ஏதாவது காய்ச்சல் இது வந்துருச்சா புள்ள, அதனால தான் அப்படி பேசுதானே. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி கோவம் வரும், அடிக்க தான் போவீங்க கிட்ட வந்தால் கூட. பட் இப்போ என்னடா வெட்கப்பட்டு போகிறீங்க. ஸோ இப்போ அவர் இப்படி கண்ணெல்லாம் வந்து தொட்டு பார்க்குறாரு. ஸோ கண்ணை கழுத்தெல்லாம் அப்படி கை வச்சு காய்ச்சல் வருதான்னு பார்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி தொட்டு பார்க்க உங்களுக்கு செம ஷை ஆகிடுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபேஸு கண்ணெல்லாம் செவந்து போச்சு. இரு, என்னாச்சு உனக்கு, ஏன் காதெல்லாம் ரெட்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இல்லையா, ஏன் காதெல்லாம் அது இருக்கட்டு அப்படித்தான் அப்படிவீங்களா? இல்லை, இதுக்கு முன்னாடி இப்படி இல்லை, இப்போ தான் இப்படி இருக்குது, என்னாச்சு உனக்கு, ஏதாவது பிரச்சனையாடி, ஹாஸ்பிட்டலுக்கு இது போகலாமா அப்படிங்கிறாரு. இல்லை, நான் தான் காதை பிடிச்சி கிள்ளிக்கிட்டேன்னு சொல்லிட்டு காதை நீங்கள் நறுக்குன்னு ஒரு கிள்ளிக்கிட்டு அங்கேருந்து ஓடிடுறீங்க. பைத்தியக்காரி இவ என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு ஜிம்னாவுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அப்போது பாட்டி வந்துட்டு, டேய் ஜிமினா, அடியே வயனு 2 பேரும் உள்ளே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கத்த, அச்சோ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இப்போ தான் இவ்வளோ நேரம் வந்துட்டு நீங்கள் வெளியே ஓடிட்டீங்கன்னு நினச்சிருப்பாரு. ஆனால் பாட்டி இப்படி கேட்கவும் அவள் அப்பா வெளில போயிட்டாளன்னு சொல்லிட்டு ஜிமினா டக்குன்னு இந்த பக்கம் திரும்பி பார்க்க, நீங்கள் இப்போ தான் ஓடுறீங்க, இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்ருக்காரு. ஸோ இப்போ 2 பேரும் அப்படியே வெளியே வர தாத்தா கேட்குறாங்க, என்னடா பண்ணிட்டுருந்தீங்க உள்ள அப்படின்னு கேட்க, அது வந்து தாத்தா அதோ அங்கே இருக்க எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருந்தேன், எப்படியெல்லாம் ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு. ஏன் அவ்வளோத்தையும் சொல்லி கொடுப்பியா, எங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குது. சொல்லி கொடுக்குற பாட்டி, உனக்கு சொல்லி கொடுக்காமையா, சரி ஓகே எல்லோரும் வாங்க, எல்லாத்துக்கும் ஒட்டுக்கா சொல்லி கொடுக்குற, தனித்தனியாலாம் சொல்ல முடியாது அப்படிம்பாரு. அது என்ன உன் அத்தை மகளுக்கு மட்டும் தனியாக டீச்சிங்கு, எங்களுக்கெல்லாம் தனித்தனியாக வந்துட்டு சொல்ல முடியாதுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மியோட அம்மா கேட்க,
நீயுமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ இப்போது ஆல்ரெடி அந்த இன்ஸ்ட்ரக்டர் இருப்பாங்கள்ல, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணணும், ஸோ இதெல்லாம் பெட்டு இந்த மாதிரி வந்துட்டு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்றாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சரி ஓகே, நாங்கள் எல்லோரும் இப்படியே படுத்துக்கிட்டே தான் வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மாவும் உங்களோட அத்தையும் ஒரு மாதிரி ஒரு டீம், ஓகேவா? ஸோ அவங்க எந்நேரம் ஒரே கூட இருப்பாங்க. ஸோ இந்த அது எப்படி சொல்கிறது, அண்ணா ஒய்ஃபு அப்புறம் ஹஸ்பண்டோட தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி பொறாமையெல்லாம் 2 பேத்துக்குமே இருக்காது. ரொம்ப ஜோவியல் டைப், ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்துட்டு ஒன்றா ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு இந்த இடம் எனக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட மாமா, அதாவது ஜிம்மியோட அப்பா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தனி டைப்பு, யார் கூடயும் ஒட்ட மாட்டார், தனியாகவே தான் இருப்பார். அப்புறம் இந்த பக்கம் தாத்தா பாட்டி பார்த்தீங்கன்னா எந்நேரம் ஒட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ரொமான்டிக் கப்பிள். ஏஜ் ஆனால் கூட அவங்க ரொமான்டிக் கப்பிள் தான். அப்போ அவங்களும் என்னங்க நம்ம இந்த இடத்துல ஜன்னல் உட்காந்துக்கலாமா, இது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, இதெல்லாம் ஒரு நல்ல மெமரி தானே அப்படிங்கிறாங்க பாட்டி. ஸோ தாத்தாவும் ஆமாம் ஆமாம் நீ அப்படியே உட்காந்துக்கோ, ஒரு நிமிஷம் இங்கே நில்லு, நான் உன்னை ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா. பாட்டி வந்து தாத்தா கையை பிடிச்சி எடுத்து பக்கத்தில் நிற்க வச்சுட்டு அந்த செல்ஃபி சொல்லுவாங்கள்ல, அந்த செல்ஃபி எடுக்கலாம், அப்போ தான் 2 பேரும் தெரியுமோ அப்படிங்கிறாங்க. ஸோ தாத்தாவும் அப்படி எடுத்து வச்சு பார்க்குது, கசகசன்னு உழுகுது. அப்போ ஜிம்மின்னு பார்த்துட்டு கொண்டாங்க நானே எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து கொடுக்க ஆசையாக பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த ஃபோட்டோவை 2 பேருமே. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, இருந்தால் இப்படி இருக்கணும், இந்த வயசில் கூட இவ்வளோ ரொமான்டிக்காக இருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி வாய்க்குள்ளே முணுமுணுக்க ஜிமின் காதுக்கிட்ட வந்து ஒன்றும் தப்பில்லை, நம்ம இப்போவே கூட அப்படி இருக்கலாம் அப்படிங்கிறாரு. டக்குன்னு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, இதே முன்னாடி இருந்த ஒயினா இருந்தால் ஒன்றா ஜிமினை பிடிச்சி நேரம் கிள்ளி வச்சுருப்பீங்க, இல்லைன்னா வந்துட்டு திட்டிட்டு போயிருப்பீங்க, இல்லைன்னா முறைச்சிருப்பீங்க. பட் இப்போ ஷாக்காக இருக்குது, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நர்வஸாக இருக்குது உங்களுக்கு. அவர் அப்படி சொல்லவும் என்ன ஆச்சுடி, ஏன் கை கால் நடுங்குது எனக்கு அப்படிங்கிறாரு. இல்லையா எனக்கு ஒன்றும் நடுங்கலையே, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு என்ன அப்படிங்கிறீங்க. பேசுகிறப்ப மூச்சு வாங்குது, எதுக்கு இப்போ மூச்சு வாங்குது, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா. முன்னாடியா, இங்கேயே இடம் இருக்குது, உட்காந்துக்கோ அப்படிம்பாரு. இல்லை நீங்கள் தூங்கிட்டிங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது, எப்பவுமே ட்ரைவ் பண்ணுறவங்க பக்கத்தில் யாராவது உட்காந்துருக்கணும்ல, இவங்கெல்லாம் இப்படி உட்காந்துருக்காங்க, அதனால நான் அங்கே உட்காந்துக்கிறேன், நீங்கள் தூங்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்ல, சரி என்னமோ ஒரு வித்தியாசமாக தான் இருக்கா, என்னன்னு தெரியல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்துட்டு சரி வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடாரு. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு 2 பேர் உட்காந்துருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா 6 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேக்கேஜ் இருக்குல்ல, ஸோ ஒரு 10 பேர் 5 பேர் 6 பேர் மொத்தம் அந்த மாதிரி. ஸோ ஜிமின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துருப்பாரு. பின்னாடி ஒரு 7-8 பேர் கூட உட்காரலாம், மொத்தம் 10 பேர் அந்த வேனில் போகலாம் ஃபேமிலியாக, அந்த மாதிரி ஒரு வேன் அது. ஸோ அந்த சைஸுக்கு பின்னாடி இன்னுமே சீட் இருக்குது. ஆனால் நீங்கள் ஜிமின் கூட முன்னாடி உட்காந்துட்டு வர, ஸோ அப்படியே வேன் அழகாக எடுக்கிறாரு. எல்லோரும் வந்துட்டு சாமி கும்பிட்டுக்கிறாங்க, பத்திரமா போகணும் அப்படிங்கிற மாதிரி. எல்லோரும் இப்போ தான் ஆமாடா ஜிமினா எங்கடா போகிறோம் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது, எல்லா பக்கம் போகலாம், எங்கெங்கெல்லாம் போகணுன்னு தோணுது அங்கங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே உங்களை பார்ப்பாரு. நீங்கள் ஜிமினியே பார்த்துட்ருக்க, என்ன பார்க்குற, ஆமாம் நீ ஏன் எதுவும் கேட்கவே இல்லை, எங்கே போகிறோம் என்ன ஏதுன்னு கேட்கவே இல்லை, போகலான்னு சொல்லி வந்து உட்காந்துட்ட அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அது எங்கேயாவது போனால் ஓகே தான், எங்கேனாலும் ஓகே தான் அப்படிங்களா, சரி சொல்லு உனக்கு எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அது வந்து மணாலி போகலாமா அப்படிங்கிறீங்க. அது எங்கே இருக்குது, ஃப்ளைட்டில் போகணுண்டி, நீ முன்னாடியே சொல்லியிருந்தீன்னா நான் அதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பேன்ல. சரி ஓகே இன்னொரு டைம் போகலாம், இப்போது நம்ம அதாவது ஃப்ளைட் ஏறாமல் இப்படி கார்லேயே போகிற மாதிரி ஒரு ப்ளேஸ் பார்த்து சொல்லு, எங்கே போகணுன்னு சொல்லு அப்படிம்பாரு. அது எங்கே வேணால் போகலாம், ஆனால் எங்கேயாவது போகலாம் அப்படிம்பீங்க. சரி ஓகே இந்த ஃபோன்னு சொல்லிட்டு உங்கள் கையில் மேப்பெல்லாம் கொடுத்து இங்கே பாரு, சர்ச் பண்ணு, உனக்கு எந்த இடம் பிடிச்சிருக்குன்னு பாரு இந்த சரௌண்டிங்குள்ளே. ஸோ இப்படி ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறாரு. நீங்களும் நிறைய தேடுறீங்க. ஸோ நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கவும் ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே காரை வந்துட்டு பார்க் பண்ணுறாரு. ஏதாச்சும் கார் நிறுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் மூஞ்ச பார்க்க, பசிக்கலையா அப்படிம்பாரு. இல்லை எனக்கு பசிக்கலை, நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க, நான் அதை தேடி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக நீங்கள் ரொம்ப அதுக்குள்ளே மூழ்கிட்டீங்க. நல்லா பிடிச்ச ப்ளேஸாக சொல்லணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க, 1 மாதம் நமக்கு சான்ஸ் இருக்குது, எல்லா பக்கம் போயிட்டு வந்துடணும்,
இதுக்கு பக்கத்தில் முதல்ல எங்கே போகலாம், ஃபஸ்ட்டு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி சின்சியராக நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க. ஸோ ஜிமினும் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு சாப்பிட போயிடுறாரு. நீங்களும் தேடிட்டே இருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சாப்பிட உட்கார வச்சுட்டு ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு ஜிமின் அப்படியே மறுபடியும் அந்த காருக்கே வராரு. நீங்கள் விருகன் பயந்துருவீங்க. டக்குன்னு ஒரு கார்கிட்ட வந்து டோர் ஓப்பன் பண்ணினதுமே விருகன் பயந்துட்டு அவரை பார்க்க, என்னாச்சு அப்படிங்கிறாரு. பயந்துட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவார். சாப்பிட்றேன்ட்டு உள்ளே வரீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க உங்கள் கையில் இருக்கிற ஃபோன் அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டு, இப்போது உள்ளே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு டேபிள் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது திருப்பி அந்த பக்கம் போட்டால், அந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் போட்டால் அது சாப்பிட்ற டேபிள். அந்த மாதிரி தான் அவர் பண்ணுறாரு. இது இப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு வந்துட்டு ஒரு சேர் போட்டு உட்கார வைக்கிறாரு. நீங்களும் உட்காந்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வந்துட்டு நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எக் நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சிக்கன் நூடுல்ஸ் எல்லாம் பிடிக்காது. எக் நூடுல்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா இந்த ஸ்டோரியில். ஸோ அப்படியே உங்களுக்கு அதை வாங்கிட்டு வந்து கொடுக்க, எனக்கா அப்படின்னு கேட்பீங்க. சாப்பிட உனக்கு பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு ஒரு நூடுல்ஸ் தான். ஓகேவா. ஸோ அவருக்கு வந்துட்டு சிக்கன் நூடுல்ஸ் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் அது வாங்கியிருப்பார். இப்போ அப்படியே 2 பேரும் சாப்பிட்ருக்க ஜிமின் கேட்குறாரு, உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றாகலையே அப்படிம்பீங்க. சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுவாரா. நீங்களும் எனக்கு என்னாச்சு, ஏன் எல்லாரும் இப்படி கேட்குறாங்க, எதுக்கு இப்போ இத்தனை தடவை என்னாச்சுன்னு கேட்குறாரு, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே சாப்பிடும்போது எதிர்ச்சியாக கண்ணு அவர் பக்கம் போகுது. அவர் சாப்பிட்ருக்காரு. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தா அவர் சாப்பிட்றது பார்த்தா உங்களுக்கு பிடிக்காது, எப்படி திங்கிறான் பாரு அப்படின்னு நினைக்க போகிறோம். பட் இன்றைக்கி பார்த்தா ஒரு மாதிரி ஏதோ உங்களை செட்டியூஸ் பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு அவரோட நூடுல்ஸ் இருக்குல்ல, ஸோ எடுத்து அப்படியே வந்துட்டு வாயில் அந்த ஸ்பூன் இருக்குல்ல, அந்த ஃபோர்க் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து அப்படியே வந்துட்டு ஒரு ஸ்பூன் மாதிரி எடுத்து வாயில் வைப்பார். நூடுல்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் லாங்காக இருக்குல்ல, நீட்டமாக அப்படி தொங்கும்ல. ஸோ அப்படி தான் அதோட ஒரு முனை வந்துட்டு வாயில் இருக்குது, இன்னொரு முனை தொங்கிட்டு இருக்கு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்க. அப்போ அவர் டக்குன்னு நம்ம கிட்ட எழுந்திரிச்சு அப்படியே, அதாவது அந்த பக்கம் ஆப்போசிட் டேபிளில் உட்காந்துருப்பாரு. நீங்கள் ஆப்போசிட் டேபிளில் உட்காந்துருப்பீங்க. கொஞ்சம் எழுந்திரிச்சு அப்படியே கொஞ்சம் தலையை மட்டும் முன்னாடி கொண்டு வருவாங்கள்ல, அந்த மாதிரி கொண்டு வராரு. நீங்கள் ஷாக்காக அவரே பார்க்க, இங்கே வா அப்படிங்கிறாரு. நீங்களும் எழுந்திரிச்சு அதே மாதிரி அவர்கிட்ட அப்படி போகிறீங்க. இந்த பக்கம் இருக்கிற நூடுல்ஸ் இருக்குல்ல, ஸோ அதோட இன்னொரு முனைக்கீழே தொங்கல, அதை எடுத்து உங்கள் வாய்க்கிட்ட கொண்டு வராரு. நீங்களும் வந்துட்டு என்னன்னு தெரியாமல் அப்படியே முழிக்க, காட்டு நல்லா ரொமான்டிக்காக இருக்கும் அப்படிம்பாரா. நீங்களும் வந்துட்டு மெதுவாக அப்படின்னு சொல்லி காட்ட ஜிமின் பார்க்குறாரு. ஏய் என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா அவர் உட்காந்த பொசிஷன் தான் உட்காந்து சாப்பிட்ருக்காரு. நீங்கள் தான் கொஞ்சம் எந்திரிச்சடி முன்னாடி அவர் மூஞ்சிக்கிட்ட போயிட்டு தலையை நீட்டிக்கிட்டு ஆன்ட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ அவருக்கே ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு பத்தலையா வேணுமா அப்படிங்கிறாரு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் தான் அப்படி போய் உட்காந்துக்கிறீங்க. அவர் நார்மலாக தான் இருக்கார். அட கடவுளே, நான் என்ன இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு உட்காந்துப்பீங்க. ஸோ ஜிமின் மறுபடியும் பார்க்குறாரு. என்னடி ஆச்சு உனக்கு, நல்லா தானே இருக்க, எதுக்கு மூஞ்சி கொண்டு வந்து அப்படி வச்சுருந்த, ஏன் ஆண்ட்டு வேறு வந்த அப்படின்னு கேட்க, ஆண்ட்டு வரல, அது அது வந்து அது பல்லில் எலும்பு மாட்டிக்கிச்சு அப்படிம்பிங்க. நீ சாப்பிட்றது எக் நூடுல்ஸு, முட்டையில் ஏது எலும்பு அப்படிம்பாரா. ஏன் பல்லில் இல்லை, உங்கள் பல்லில் அதோ அங்கே ஒரு எலும்பு மாட்டிக்கிச்சு அப்படிங்கிறீங்க. எனக்கே தெரியாமல் என் பல்ல எலும்பு மாட்டுது, உனக்கு எப்படி தெரியும் அப்படிம்பாரா. அது தெரிஞ்சுது விடுங்க, அது நீங்கள் மேலும் போது முள்ளை முழுங்கிட்டீங்க அவ்வளோதான் அப்படிங்கிறீங்க. எலும்பு மாட்டிடுச்சுங்கிறா, இப்போ முள்ளை முழுங்கிட்டேங்கிறா, என்னாச்சு இவளுக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு டென்ஷன் ஆகுது. நீங்கள் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி ஓடுறீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் வேறு வச்சுட்டு போயிட்டீங்களா, அதையும் அவரே சாப்பிட்டுக்கிறாரு. நீங்கள் அப்படியே திரும்ப எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா அவர் வந்துட்டு அவரோடது அப்படியே வச்சுட்டு உங்களோடது அப்படியே சாப்பிட்ருப்பாரு. சரி வேஸ்ட்டாக போயிடுவேன்ட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எட்டி பார்த்துட்டே இருக்கும். ஜிமின் நினச்சி வெளியே போவார். வெளியே போனது திருட்டுத்தனமாக அவர் சாப்பிட்டு இருந்திருப்பார்ல. ஸோ அதை எடுத்து அப்படியே லவுக்குன்னு வாயில் அள்ளி போட்டுட்ருக்க. ஒரு மாதிரி உங்களுக்கு வெக்கம் வேற வருது. அதை சாப்பிடும்போது ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்ருக்க. என்ன பண்ணுற அப்படி ஒரு சத்தம். டக்குன்னு திரும்பி பார்த்தா ஜிமின் பின்னாடி நிற்கிறாரு. அது வந்து அப்படிங்கிறீங்க. அது என்னோட நூடுல்ஸ், அதே நீ சாப்பிட்ருக்க, உனக்கு சிக்கன் நூடுல்ஸ் பிடிக்காதல்ல அப்படிங்கிறாரு. அது அது என்னோட நூடுல்ஸ்ன்னு நினச்சி சாப்பிட்டுட்டேன், அதில் சிக்கனே இல்லையே அப்படிங்கிறீங்க.
கண்ணும் தெரியலையா, அது ஃபுல்லாக சிக்கன் தான் இருக்குது பாரு அப்படிம்பாரா. சாரி, என்னோட நூடுல்ஸ் நினச்சி சாப்பிட்டுட்டேன், இது வேறு நிறையா வச்சுருந்தேன்னா நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உளறீங்க. ஸோ அவரும் சரி வேறு வாங்கிட்டு வந்து தட்டா அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை போதும், எனக்கு இதே போதும், அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓடி போய் உள்ளே உட்காந்துக்கிறீங்க. அந்த டிரைவர் சீட்டு பக்கத்தில் இருக்குல்ல, ஸோ அந்த சீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு கருவம் அசிங்கமாக போச்சு. நீ ஏன் வாங்கி இதெல்லாம் பண்ணிட்டுருக்குற, பைத்தியக்காரி பைத்தியக்காரி பைத்தியக்காரிடி, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டுருக்க, உனக்கு அவனை பிடிக்காதுல்ல. ஆமாம் பிடிக்காது தான், ஆனால் என்ன இப்போது பிடிச்சா தப்பா அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. சிச்சி அவனையெல்லாம் பிடிக்காது அப்படின்னு தோணுனா அவரை ரொம்ப பிடிக்குதுப்பா அப்படின்னு இன்னொரு பக்கம் தோணுது. ஒரு மாதிரி நீங்களே உங்களோட பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் இடையில நடக்கிற போரை தாங்க முடியாமல் பார்த்துட்டு இருக்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு வந்துடுவாங்க. ஸோ எல்லோரும் வந்து காரில் இருந்ததுக்கப்புறமா இப்போ திரும்பின்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா அகெயின் காரை வந்துட்டு எடுக்கிறாரு. ஸோ காரை எடுக்கும்போது நீங்கள் அவரே பார்த்துட்டே இருப்பீங்களா, நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சி பார்க்கல, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்ணை அவர் தான் பார்த்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அவரே பார்த்துட்டே இருக்க அவர் உங்களை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண் அடிக்கிறாரு. அவ்வளோதான், நீங்கள் அப்படியே கையில் வச்சது ஃபோனை பார்த்துன்னு கீழே போட்டுடுறீங்க. ஏய் என்னாச்சு அப்படின்னு கேட்பாரு. ஒன்றும் ஆகலையே, ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் திரும்ப அந்த ஃபோன் எடுத்து அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறீங்க. லட்சுமி சிரிச்சுக்கிட்டே இவ எப்படி பண்ணாலும் நல்லா தான் இருக்குது, திட்டினாலும் பிடிக்குது, இப்படி பயப்பட்டாலும் பிடிக்குது, ஆனால் எதுக்கு இந்த திடீர் மாற்றம் தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் போயிட்டு இருக்கிறீங்க. அப்போது நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு ரொம்ப நேரம் சர்ச் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, ஃபைனலாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. டக்குன்னு திரும்பி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கே போகலாம் அப்படின்னு கேட்குறாரு. அது உங்கள் கண்ணை பார்த்து கிட்ட வர மாதிரி எங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. எங்கே வேணால் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. பைத்தியக்காரி, இவ்வளோ நேரம் அத்தை பார்த்தியா, கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னால் எங்கே போகலான்னு கேட்டால் அப்புறம் எங்கே வேணாங்கிற அப்படின்னு சொல்லுவாரா. இல்லை அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் இப்படி கேட்டங்காட்டிக்கு அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டே இருக்கிறீங்க. அவரும் வந்துட்டு பிளேஸாக சொல்லுடி அப்படிம்பாரா. கொச்சின் 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 போகலாம் அப்படிங்கிறீங்க. நினச்சேன் இதுதான் சொல்லுவேன்னு, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் வந்துட்டு இன்னொரு ஃபோனை கொடுத்து இதை வச்சு நீ பாட்டு ஏதாவது கேட்டுரு, இது எனக்கு மேப் போடுறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்கிக்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு 2-3 ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு ஐயோ என்னடா இத்தனை ஃபோன் சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஸோ ஜிமினாவோட ஃபோன் வந்துட்டு உங்கள் கையில் கொடுத்துருப்பாரு. இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா காரில் என்றைக்குமே இருக்கும், மேப் போடுறதுக்கு இந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணுவார். இப்போ அப்படியா அவரோட ஃபோன் உங்கள் கையில் இருக்கா, இது ஓப்பன் பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பாஸ்வேர்டு வந்துட்டு உன்னோட டேட் ஆஃப் பர்த்தாக போட்டுக்கோ அப்படிம்பாரு. என்னோட டேட் ஆஃப் பர்த்தா அப்படிங்கிறீங்க. பின்ன ஊரில் இருக்கிறவங்களோட டேட் ஆஃப் பர்த்தாக வைப்பாங்க, ஒன்று தான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரா. சரி ஓகே அப்படின்ட்டு உங்களுக்கு வெக்கம் வேறு திடீர்னு வருது எங்கேருந்தோ. நீங்களும் வெக்கப்பட்டு அதை ஓப்பன் பண்ண, அது ஓப்பன் ஆயிடுச்சு. ஒரே சிரிப்பு தான் உங்களுக்கு. பைத்தியம் என்ன தனியாக ஃபோனை பார்த்து சிரிச்சிட்ருக்கா அப்படிம்பாரு. இல்லை நான் சிரிக்கலையே அப்படிங்கிறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வால்பேப்பர் அதில் நீங்கள் தான் இருக்கீங்க ஆக்சுவலாக. ஸோ அதை பார்த்துட்டு வைக்க வருது, நான் தான் இருக்கேனா, என் மாமாவுக்கு நான் அவ்வளோ பிடிக்குமா அப்படியெல்லாம் தோணுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே மாமான்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு வழியாக அவரும் வந்துட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ உங்களுக்கு மனசுக்குள்ளே ஃபுல்லாக கனவு தான், சின்ன வயசுலேருந்து அவர் கூட சண்டை போட்டது அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா தாட்ஸ் வருது. எல்லாம் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு சிரிச்சிட்டே உட்காந்துருப்பீங்க. அந்த பக்கம் பின்னாடி உட்காந்து ஆளெல்லாம் மட்டையாயாச்சு, ஆல்ரெடி சாப்பிட்டு வந்ததெல்லாம் மட்டையாயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜிமின்னா சரி ஓகே கொச்சின் கிட்டத்தட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வீடியோவில் ஸோ அந்த மாதிரி மார்னிங் டைம் ஆகிடுது. நீங்கள் ஒரு பொட்டு கூட தூங்கலை, ஸோ ஜிமினாவும் தூங்கலை. அப்போது நீங்கள் கேட்குறீங்க மாமா கொச்சின் வந்துடுச்சா அப்படின்னு கேட்க வந்துட்டோண்டி அப்படின்னு சொல்லிட்டு தூக்க கலக்கத்தில் அவர் வந்துட்டு சொல்லிடுவார். நீங்களும் இப்போ எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்க. எங்கே இந்த கார் எங்கே நிறுத்துகிறோமோ அங்கே தான் ஸ்டேயிங், அப்புறம் எல்லா பக்கமும் போய் சுற்றி பார்க்கலாம், இங்கே உனக்கு எங்கே ஃபஸ்ட்டு போகணுன்னு சொல்லு அப்படின்னு கேட்பாரு. இங்கே வேண்டாம், ஆனால் இந்த ஊரில் வந்துட்டு சுற்றியும் ஏதோ தண்ணியெல்லாம் இருக்கும், அங்கங்கே ஒரு வீடு இருக்கும்ல, அந்த மாதிரி நான் வீடியோவில் பார்த்தேன், அப்படி எங்காவது தங்க முடியுமா நம்ம ஒரு 2 நாளைக்கு அப்படின்னு கேட்குறீங்க. 2 நாளைக்கு என்ன 2 வாரத்துக்கு கூட தங்கலாம் உனக்கு வேணும்னா அப்படிம்பாரா. நீங்களும் சிரிச்சிட்டு 2 நாள் போதும் அப்படிங்கிறீங்க. சரி ஓகே இங்கே இரு, நான் போய்ட்டு அதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ அந்த பாத்ரூம் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும்ல, போய்ட்டு நீ வாஷ் அப் பண்ணிக்கோ, ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு வா அப்படிங்கிறாரு. எல்லாத்தையும் எழுப்பி விட்டுரு அப்படிம்பாரு.
ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா குளிச்செல்லாம் முடிச்சுட்டு வந்து அவங்கள எல்லாத்தையும் ஒருத்தர் எழுப்பி விட்றீங்க. போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிக்கோங்க, கொச்சினே வந்துட்டோம் அப்படிங்கிறீங்க. அதுக்குள்ளே வந்துட்டுமா அந்த பையன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா எழுந்து போய் ரெடி ஆகுறாங்க. அடுத்து உங்களோட அம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் குளிச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு வரேன். இப்போது ஜிமின் வந்துட்டு வராரு. நீங்கள் அப்படியே வாசல்லே நின்று, அதாவது அந்த வண்டி இருக்குல்ல, வண்டிக்கு கேட் இருக்குல்ல, ஸோ கேட் இல்லை அது டோரு, அந்த டோருக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு அப்படியே அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டே இருப்பீங்க. வராரான்னு ஒரு வழியாக அந்த மனுஷன் அப்படியே வர நீங்கள் வந்துட்டாரு அப்படி மாதிரி பார்த்துட்டு இருப்பீங்களா. ஸோ ஜிமின் வந்துட்டு நீ என்ன பண்ணுற, உள்ளே இருக்க வேண்டியது தானே, முன்ன பின்ன தெரியாத இடத்துல இப்படி பேன் வெளியே நின்றுருக்கா, கூடவும் யாரும் இல்லை அப்படிங்கிறாரு. இல்லை நீங்கள் வெளியே போனீங்கல்ல வருவீங்கன்னு நின்றுருந்தேன் அப்படின்னு சொல்லவும், எனக்காக வெயிட் பண்ணுற ஆளால் இவ கிடையாதே, ஒரு வேலை டூர் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு மேடம் ரொம்ப அதாவது ரொம்ப சந்தோஷத்தில் இப்படியெல்லாம் பேசுகிறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு வீடு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பீங்க. பார்த்துட்டேன், உனக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல, வா ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம், உனக்கு ஓகேனா எல்லாத்தையும் கூப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறாரு. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரீங்க. ஸோ ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருக்குது, சுற்றி சுற்றி தண்ணி இருக்குது, இடையில வந்துட்டு வீடு இருக்குது, ஒரு அதாவது எப்படின்னா ஒரு குட்டி ஐலாண்ட் மாதிரி இருக்குது, பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அழகாக ஆசையாக ஓடி போயிட்டு அதை சுற்றி பார்க்குறீங்க. ஓட்டு வீடு தான், ஆக்சுவலி அது ஓட்டு வீடு தான், ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. மம்மா இது என்ன தண்ணிக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்ன சொன்ன அப்படிம்பாரு. அது தண்ணிக்குள்ளேயே இருக்குன்னு சொன்னேன் அப்படிம்பீங்களா தலை சொரிஞ்சிட்டே. நமக்கு தான் இப்படி காது கேட்டுருக்கும் போல், சேச்சே இவ வாயிலேருந்து மாமாங்கிற வார்த்தை சான்ஸே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவரு விட்டுறாரு. ஸோ இப்போ அப்படியே தான் எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ எல்லோரும் வந்துட்டு பார்க்குறாங்க, இடமெல்லாம் சூப்பராக நல்லா தான் இருக்குதுடா, ஆனால் இங்கே உட்காந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கவும், உங்களுக்கு வேறு எங்காவது போகணுமா இருந்தால் போயிட்டு வாங்க, இவளுக்கு இங்கே இருக்க பிடிச்சிருக்குங்கிறா, ஸோ இருக்கட்டுமே, நீங்கள் எங்காவது போகிறீங்களா அத்தை அப்படின்னு கேட்குறாரு. ஆமாடா இந்த பக்கம்லாம் சும்மா சுற்றி பார்க்கலான்னு இருக்கோம், ஏதாவது ஒரு உள்ளூரில் ஆட்டோலாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பார்த்து கொடு, நாங்கள் சும்மா அப்படியே போயிட்டு வந்துடுறோம், கோவில் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படின்னு கேட்குறாங்க உங்களோட அம்மாவும். அவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ மாதிரி பார்த்து விட்டுற எல்லோரும் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிடுறாங்க. ஓகே. ஸோ இப்போது ஜிமினா வந்துட்டு அவங்கள எல்லாத்தையும் ஆட்டோ ஏற்றி அனுப்பிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே வந்துட்டுருக்காரு. அவரோட மைண்டுக்குள்ளே என்னென்னா, ஜிமின் கிளம்புற போது கேட்டிருப்பாரு, நானும் அவங்க கூட கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க, நீங்கள் அவங்க கூட போயிட்டா என் கூட துணைக்கு யார் இருப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பீங்களா. அவருக்கு அது ஒரு மாதிரி நீங்கள் கேட்டது நல்லா இருந்திருக்கும் போல். ஸோ அது மாதிரி சிரிச்சுட்டே, என்ன இப்படி கேட்குறா, துணைக்கு நான் இருக்கணுமா, என்னன்னு தெரியலையே, மேடம் ஒரு மார்க்கமாக தான் இருக்காங்க, என்னென்னு கேட்டுருவோம், கொஞ்சம் டீஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் வந்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வருவார். அவருக்கு எப்படி இருக்குதுண்ணா, ஏதோ கல்யாணம் பண்ணி புதுசாக 2 பேர்த்த கொண்டு ஒரு வீட்டில் வச்ச மாதிரி இருக்குது. உங்களுக்கும் அதே ஃபீலிங் தான், ஆனால் 2 பேரும் வெளியே சொல்லிக்கல. பட் ஜிமின் வந்துட்டு ஒயன் அப்படிம்பாரா, அப்படிங்கிறீங்க, அதாவது ஜன்னல் இருக்கும், ஸோ ஜன்னல் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த பக்கம் இருக்கிற தண்ணியெல்லாம், இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஜன்னல் கிட்டே வந்து நிற்பார். அப்போ நீங்கள் அப்படியே ஒரு அண்ணாந்து பார்க்குறீங்க. முன்னாடியெல்லாம் அவர்கிட்ட வந்து தள்ளி விட்டு போயிடுவீங்க, இல்லைன்னா திட்டுவீங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி ஏற்றுக்கிட்டு போவீங்க. பட் இப்போது அவர் மூஞ்சி பார்த்துட்டே நின்றுருக்க, என்னடி என்ன அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு கேட்குறாரு. அதுவா, அது அங்கே ஒரு கொக்கு இருந்துச்சா, அதை தான் பார்த்துட்டு இருந்தேன், அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்களா. சரி உள்ளேயே இருக்க போறியா இல்லை வெளியே அங்கே சுற்றி பார்க்க போறியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் கொஞ்சம் நேரம் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்களா. சரி நான் போட்டா அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்குது. சரி ஓகே இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அப்படியே அந்த பக்கம் போகிறாரு. போயிட்டு தண்ணி இருக்கும், ஸோ தண்ணி எடுத்து குடிச்சிட்டு பார்க்க நீங்கள் அப்படியே வந்துட்டு அழகாக நின்று வேடிக்கை பார்த்துட்ருப்பீங்களா. அவருக்கு நம்மளால நல்லா ஃப்ளிட்டிங் கிங்காச்சே. ஸோ சரி ஓகே இப்போல்லாம் கொஞ்சம் தனியாக தான் இருக்கிறா, டீஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு பின்னாடிந்து வந்து உங்களை ஹக் பண்ணுற மாதிரி ஏதாவது ஹிப் எப்படி பிடிப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ட்ராப் பண்ணுற மாதிரி வராரு. நீங்கள் ஆனால் முன்னாடியாக இருந்தால் திட்டிருப்பீங்க, ஆனால் அடித்து கூட வச்சுருவீங்க. பட் இப்போ என்னடானா அப்படியே அவர் கையவே பார்த்துட்டு இருக்கிறீங்க தலையை குனிஞ்சு. ஸோ அவரும் என்ன ஒரு ரியாக்ஷனையும் காணோம், இந்நேரம் ஏதாவது கத்தி இருக்கணுமே, இல்லையா திட்டிருக்கணும், இல்லையா அடிச்சிருக்கா, அடிக்கவும் இல்லை திட்டவும் இல்லை கத்தவும் இல்லை, என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் டைட்டாக வந்துட்டு உங்களை ஹக் பண்ணி அப்படியே அவரோட சேர்த்து அப்படியே ஹக் பண்ணிக்குவார். நம்மளுக்கு எங்கே கோவம் வருது, நமக்கு வெக்கெல்லாம் வருது. ஸோ அப்படியே பேசல அப்படியே தக்காளி பழம் மாதிரி சவந்து போயிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு செம்ம ஷையில் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. ஜிமினாவும் என்னடா அது ஒரு ரியாக்ஷன் இன்னும் காணும், பிடிங்கி விட்டாது ஓடி இருப்பாளே, கையை கூட பிடுங்கி விடாமல் நின்றுருக்குறா
அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நெக்ஸ்ட் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே வந்துட்டு அவரோட தலை இப்படி லைட்டாக உங்களோட தலைக்கிட்ட இப்படி கொண்டு வந்து இப்படி உரசுவார். ஸோ கன்னத்தில் இப்படி லைட்டாக உரச உங்களுக்கு வெட்கம் தான் ஜாஸ்தி. நீங்கள் அதை ஃபீல் பண்ணிட்டு நல்லா நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க. அவரும் என்ன ஒரு ரியாக்ஷனையும் காணோம், என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறதுக்காக அப்படி கிட்ட வருவார். அப்போ நீங்கள் மாமா அப்படிவீங்களா? இரு ஏய் என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாரு. மாமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அவருக்கு இப்போ தான் புரியுது நீங்கள் அப்போ மாமானா கூப்பிட்றீங்கன்னு. மாமான்னு என்ன கூப்பிட்டியா அப்படிங்கிறாரு. நீங்கள் தலையை கிழிஞ்சிக்கிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே சொல்லுவீங்களா? அவரும் தலையை குனிஞ்சதை நீங்கள் குட்டியாக தானே இருப்பீங்க. ஸோ நீங்கள் தலையை குனிஞ்சிட்டு அவரும் அப்படி கொஞ்சம் பெண்ட் பண்ணி தானே உங்களை பார்க்கணும். ஸோ அது மாதிரி கொஞ்சம் பெண்ட் பண்ணிட்டு உங்களை அப்படியே ஃபேஸ் அப்படி பார்க்குறாரு. ஏய் உண்மையை சொல்லு, என்ன தான் அப்படி கூப்பிட்டியா? நீ தான் என்னை கூப்பிட்டியா இல்லை நல்லா தான் இருக்கியா? என்னடி வித்தியாசமாக கூப்பிடுற அப்படின்னு கேட்பாரு. நீங்களும் நான் ஒன்றும் வித்தியாசமாக கூப்பிடலையே, நான் மாமாலாம் கூப்பிட்டேன், நீங்கள் எனக்கு மாமா தானே அப்படிங்கிறீங்க. ஏடி தடவை இப்படி கூப்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்கா. இல்லையே 3வது வாட்டி கூப்பிடுற அப்படிங்கிறீங்க. 3வது வாட்டியா? 2 வாட்டி எப்போ கூப்பிட்டா அப்படின்னு கேட்பாரு. நான் வேனில் இருக்கும்போதே கூப்பிட்டேன், நீங்கள் கவனிக்கலை. அப்புறம் மறுபடியும் ஒருக்கா கூப்பிட்டேன், நீங்கள் சரியாக கவனிக்கலை. இப்போ இருக்கா 3 வாட்டி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறீங்களா? ஸோ ஜிமினாவும் உங்களை அப்படியே வந்துட்டு நீங்கள் குனிஞ்சிட்டே நிற்கவும் பேச அப்படியே அந்த சின்ன பிடிச்சிட்டு லைட்டாக அவரை பார்க்க வச்சுட்டு என்ன திடீர்னு அப்படின்னு கேட்பாரு. அது ஒன்றும் இல்லையே சும்மா அப்படிமீங்க. இல்லையே ஒரு வாரமாக உன் பேச்சு நடவடிக்கை எல்லாமே சரியில்லையே, என்ன புதுசாக மாமான் வேற கூப்பிடுற? அதுவும் என் கூடயே இருக்கணுங்கிற என்ன அப்படிம்பாரு. அப்போ நீங்கள் அது சும்மா அவங்கெல்லாம் பெரியவங்க, என் ஏஜுக்கு செட் ஆகாது, அதான் சும்மா கம்பெனிக்கு அப்படிங்கிறீங்க. கம்பெனிக்கு தான் நானாடி அப்படிம்பாரு. ஆமாம் கம்பெனிக்கு தான் நீங்கள் வேறு எதுக்கு அப்படின்னு சொல்லவும், அப்போ நான் நல்லா கம்பெனி கொடுக்க போகிறேன் இதுன்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ண வருவார். நீங்கள் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடிடுவீங்க. அவருக்கு நல்லா இருக்குது, இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் இந்த மாதிரி வெக்கப்படுறது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பயும் சண்டை போடுற பிள்ளை திடீர்னு வெக்கப்பட்டு ஓடினா எப்படி இருக்கும்? சண்டை போட்டுட்டு முறைச்சி பார்த்துட்டு ஓடுவீங்க, அதுவும் ஒரு கண்மடி வருது. இப்போ அப்படியே வெக்கப்பட்டுட்டு திரும்பி சிரிச்சுட்டே ஓடுறீங்க, அதுவும் ஒரு கண்மடி வருது. ஜிமினா இவன் என்னமோ ஒன்று பண்ணுறாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு பின்னாடியே ஓடி வராரா. ஸோ நீங்கள் அப்படியே வெளியே அந்த சின்ன வரப்பு மாதிரி இருக்கும், அதில் தான் அந்த வீடு இருக்குது. அப்புறம் வெளியே சுற்றி முற்றி தண்ணி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் அந்த தண்ணிக்குள்ளே போய்ட்டு அப்படியே வரப்பு மேலே உட்காந்து காலை விட்டு ஆடிட்டு இருப்பீங்க. அப்போ ஜிமினா வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஏய் இரு எனக்கு சொல்லு, தெளிவாக சொல்லு, என்னதான் நடந்துச்சு உனக்கு? என்னமோ ஒரு மாதிரி பேசுகிற, காரணம் சொல்லுடி, எதுக்குடி என்னை பார்த்து சிரிச்சுட்டு ஓடி வந்த அப்படிம்பாரு. அவர் டீ போட்டு கூப்பிட உங்களுக்கு இன்னும் வைக்க வருது. அது மாதிரி நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்க. சரியில்லடி, இது சுத்தமாக சரியில்லை, நீ சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி உள்ளே போயிடுவார். மனுஷனுக்கு அங்கே உட்காரவும் முடியல, இங்கேயும் இருக்க முடியல. பேசாமல் நான் அவங்க கூட போயிருந்துருக்கலாம், இவ கூட இருந்துக்கிட்டு என்னை என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மாட்டையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ இப்போ அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் எஞ்சி அப்படியே உள்ளே வரீங்க. வந்தாச்சுமினா வந்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருப்பாரு. ஸோ ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருப்பாரு. ஸோ நீங்கள் போய்ட்டு திரும்ப அந்த ஜன்னல்கிட்டே நின்று இருப்பீங்களா? ஸோ அந்த ஜன்னல்கிட்ட நின்று நீங்கள் மறுபடியும் அந்த பக்கம் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்க ஜிமின் உங்களை பார்க்குறாரு. ஸோ பார்த்துட்டு அவர் எந்திரிச்சு வந்துட்டு இரு என்னையா நீ குழப்புற, இப்போ பாருவனே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு உங்களை ஹக் பண்ண வருவார். நீங்கள் வந்துட்டு அப்படியே அவர் உங்களை ஹக் பண்ணவும் பேக் ஹக் பண்ணுவாங்களோ, ஸோ அப்படி பண்ணவும் நீங்கள் அண்ணாந்து பார்க்குறீங்க. கோவம்லாம் இல்லை, ஜஸ்ட்டு பார்க்குறீங்க. என்ன கோவப்பட மாட்டேங்கிற? நானும் பார்க்குறேன், என்ன பண்ணாலும் கோவப்பட மாட்டேங்கிற அப்படிங்கிறாரா. நீங்கள் என்ன பண்ணீங்க கோவப்படுறதுக்கு அப்படிங்கிறீங்க. அடிப்பாவி கட்டி பிடிச்சி நிற்கிறேன், நான் என்ன பண்ணேன்னு கேட்குறா. இல்லையே நிறைய வேலை திட்டி இருக்கணும் அடிச்சிருக்கணுமேன்னு சொல்லிட்டு சரி இரு கடைசியாக ஒரு டெஸ்ட் பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ கோவப்படுற மாதிரி நான் ஒன்று பண்ணுறேன், நீ கோவப்படுறே இல்லை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை முன்னாடி திருப்பி அவரை வந்துட்டு அப்படியே கணத்தில் கிஸ் பண்ணுறதுக்காக வருவார். நீங்கள் நல்லா கணத்தை காட்டிட்டு நிற்கிறீங்க. ஏய் இரு, இப்போ எதுக்கு சிரிக்கிற, எதுக்கு கண்ணத்தை காட்டுற அப்படிங்கிறாரு. பின்ன நீங்கள் தானே கிஸ் பண்ண வந்தீங்க, அதுக்கு தான்
கணத்தை காட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு நிற்க மனசுக்கு அவ்வளோதான் ஹார்ட் பீட்டெல்லாம் அவர் உங்களுக்கு டீஸ் பண்ண தான் வந்திருப்பார். ஆக்சுவலாக கிஸ் பண்ண வந்திருக்க மாட்டார். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சொன்னதும் அவருக்கு அப்படியே ஹார்ட் பீட் வந்துட்டு எப்படி சொல்கிறது, பல்ஸ் ரேட்டெல்லாம் ஹை பிச்சில் போயிட்டுருக்கு. அப்படியே மனசு அப்படியே பேயறிஞ்ச மாதிரி உங்களே பார்த்துட்ருக்க. இப்போ நீங்கள் டக்குன்னு கிட்ட போய் நிற்கிறீங்க. ஸோ ஜிமின் பின்னாடி 2-3 ஸ்டெப் போவார். நீங்கள் ஏன் மாமா தள்ளி போகிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு முன்னாடி போகிறீங்க. ஏய் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி போகிறாரு. அப்போ நீங்களும் எங்கே போயிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரோட ஷர்ட்டு காலர் இருக்கும்ல, ஸோ 2 கையில் அப்படியே பிடிச்சி உங்கள் பக்கத்தில் இழுப்பீங்க. அவர் அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட குனிஞ்சு வந்த மாதிரி இருக்கார். அவ்வளோதான், அந்த ஹார்ட்டு துடிக்கிற சத்தம் உங்களுக்கே கேட்குது. விட்டால் அப்படியே வெளியே குதிச்சிடும் போல் ஹார்ட்டு துடிச்சு, அந்தளவுக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது அவருக்கு. அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்க. நீங்கள் எனக்கு தள்ளி போகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தள்ளி நான் போ அப்படிங்கிறாரா. ஏன் திக்குற, உங்களுக்கு என்னாச்சு, மாமாவுக்கு காய்ச்சல் வந்துச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்ணத்தை தொட்டு பார்க்குறீங்க, கழுத்தை தொட்டு பார்க்குறீங்க. அவருக்கு இப்போ ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆகுது, காதெல்லாம் ரெட் ஆகுது. அப்படியே அவர் அப்படியே நின்றுட்டே இருக்க. நீங்கள் மாமா காய்ச்சலா அப்படின்னு கேட்பீங்க. இல்லை அப்படிம்பாரா. அப்படியே எப்படி ஒரு மாதிரி வேர்த்து கொட்டுது உனக்கு, என்னாச்சு அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி போட்டிருப்பீங்க குளிர்துன்னு, அதை எடுத்து அவருக்கு தொடச்சி வேற விடுறீங்க. அவர் அப்படியே பேயறிஞ்ச மாதிரி நின்றுருக்காரு. இது வேண்டானா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் அவரை பிடிச்சி இன்னும் கொஞ்சம், அது ஷர்ட்டு காலர் பிடிச்சிருப்பீங்களா, ஸோ இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்க. அவ்வளோதான், அவர் கொஞ்சம் பின்னாடி தலையை இழுத்துட்டு போவார். அப்போ நீங்களும் ஏன் தள்ளி போகிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணிடுறீங்கன்னா டக்குன்னு அவரோட ஷர்ட்டு காலரை பிடிச்சி பக்கத்தில் இழுக்க. கிட்டத்தட்ட உங்கள் 2 பேர்த்தோட பேஸ்க்கும் வந்துட்டு இடையில ஒரு 1/2 இன்ச்சு கேப்பு தான் இருக்குது. ஸோ அவ்வளோ பக்கமாக இருக்குது. ஸோ அவரோட அந்த ப்ரீத் வந்துட்டு உங்கள் மேலே பட, ஸோ நீங்கள் மூச்சு விடுறது அவரோட மேலே படங்கிற மாதிரி அவ்வளோ இதாக. ஸோ அந்த பக்கத்தில் அந்த ப்ரீத் பண்ணும்போது சூடாகும்ல காற்று, அந்த மாதிரி தான் இருக்குது. அது நல்லாவே அவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே அவங்களே பார்த்துட்டுருக்க. நீங்கள் அப்படியே அவரை போயிட்டு கிட்ட கிஸ் பண்ணுற மாதிரி போவீங்க. அவர் அப்படியே வந்துட்டு என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாரு. நான் என்ன குழந்தையா என் கண்ணத்தில் கிஸ் பண்ண வேற, நான் பெரிய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து கண் அடிக்கிறீங்க. அவருக்குன்னா ஒரு மாதிரி இருக்குது. ஏய் என்ன பண்ண போகிறா அப்படின்னு கேட்பாரா. நான் பெரிய பொண்ணு, சின்ன பாப்பா கிடையாது. ஸோ நான் இங்கே கிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லிப்ஸத்தோட ஜிமிக்குனா பக்குன்னு ஆயிடுச்சு அப்படிம்பாரு. நீங்கள் இது பேசாத, நீ தானே எப்போ இந்த மாதிரி பண்ணுவ, அதனால் இன்றைக்கி நான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு நல்லா ஒரு ஷர்ட்டு காலம் நல்லா உங்கள் பக்கத்தில் இழுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே உங்களோட வாயை அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்ட கொண்டு போவீங்க. அப்போ ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை பின்னாடி இழுத்துட்டு போகிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஷையாக நர்வஸாக பயமாக இருக்குது. ஸோ சும்மா டீஸ் பண்ணுறது மட்டும் தான் சார். இந்த மாதிரிலாம் ரிட்டர்ன் பண்ணாங்க அப்படின்னா தாங்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி தான் அப்படியே பின்னாடி வந்துட்டு தலையை இழுத்துட்டு போக நீங்கள் டக்குன்னு அவரோட தலையை அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. ஸோ பிடிச்சி தலையை பின்னாடி பிடிச்சி இப்படி பக்கத்தில் இருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பிடிச்சி அப்படி பக்கத்தில். எதுக்கு டியர் வெயிட் பண்ணுறீங்க, நான் இதுக்கு மேலே தான் சொல்லுவேன்னு நினச்சிங்களா, இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க, கண்ணை முடிங்க டியர், கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது. கதை முடிஞ்சிச்சுங்க டியர், ஓப்பன் யூ ஐஸ். ஓகே சமத்தா கண்ணை திறந்துக்குங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, கதையை நான் முடிச்சிட்டேன். ஓகே ஸோ ஹாப்பி எண்டிங் தான். உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கா டியர், என்னவோ தெரியல, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. லாஸ்ட்டு 2 ஒன் ஷாட்டை நல்லா சொதுப்பி வச்சேன். ஜின்னு பாத்தும் யூங்கி பாத்தும் நினைக்கிறேன், நல்லா சொதுப்பி வச்சேன். ஜின்னுப்பா அதில் யூங்கிப்பாவோட ஒன் ஷாட் தான் சொதுப்பி வச்சுட்டு நினைக்கிறேன். ஜின்னுப்பா நல்லா ஃபன்னியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அன்றைக்கே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணினா கூட நல்லா இருந்திருக்கும் இன்னொன்றும். ஆனால் அடுத்த நாள் ரெக்கார்ட் பண்ணேன், எனக்கு ரெக்கார்டிங் எப்படி தெரியல, அந்த தொண்டெல்லாம் வலி எடுத்துச்சு, என்னால் வந்துட்டு பேச முடியல. ஆக்சுவலாக அந்த ஜூஸ் குடித்தான்ட்டுல தண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தாலே எனக்கு த்ராட் பெயின் வந்துடுதா. ஆனால் அந்த வெயிலுக்கு என்னால் தாங்க முடியறதில்ல, அதனால் எதையாவது குடிச்சிட்றேன். பட் லைட்டாக தான் த்ராட் பெயின் வரும். ஆனால் அன்றைக்கி ஏன் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியலன்னா தலைக்கு எண்ணெய் வச்சிட்டேன் டியர், ராகவிடியர் தலைக்கு எண்ணெய் வச்சங்காட்டிக்கும் எனக்கு ஒரு மாதிரி கோல்டு பிடிச்சிச்சு. தலைக்கு எண்ணெய் வச்சு உங்கள் யாருக்காவது சளி பிடிக்குமா என்ன, எனக்கு பிடிக்குது. அதனால் என்னால் ரெக்கார்டிங் ஒழுங்காக பண்ண முடியல. அப்புறம் ஹோமியோபாக்கு போட வேண்டிய ஒன் ஷாட்டை ஏன் போடலன்னா அந்த அன்றைக்கி எனக்கு ஒரே டிப்ரெஷன். நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், சரி ரெக்கார்டிங் முடிச்சிடலான்னு. ஆனால் அதாவது டிப்ரெஷனில் இருக்கும்போது விருப்பம் இல்லாமல் நம்ம ரெக்கார்ட் பண்ணால் நல்லா வராது ஸ்டோரி. அதனால் கம்முன்னு இருந்துட்டேன்.
என்னோட டிப்ரெஷனுக்கான காரணமே எனக்கு புதன்கிழமை நைட்டு தான் தெரிஞ்சுது. என்னென்னா, நான் ஒரு வாரமாக எந்த ஸ்நாக்ஸும் சாப்பிடவே இல்லை. எங்கள் அம்மா கடையிலையும் வாங்கிட்டு வந்தால, நானும் வீட்டில் எதுவும் செய்யலை. ஒன்றா நான் வீட்டில் செஞ்சிருவேன் எதனாவது, லைக்கு பக்கோடா இல்லைனா சிப்ஸு நானே போட்டுருவேன். கடையில் வாங்கினா எனக்கு பத்தாதுன்னு நானே போட்டுக்குவேன். ஸோ நானே செஞ்சு சாப்பிட்ருவேன். அந்த மாதிரி தான் எதுவுமே ஒரு வாரமாக ரொம்ப எனக்கு ரொம்ப ஒர்க்கு பிஸியாக இருந்தேன்னா, அதனால வந்துட்டு எனக்கு டைம் இல்லை, அதை மறந்துட்டேன். அதனால தான் எனக்கு மொத்த டிப்ரெஷனும் வந்துருச்சு. நைட்டு 9:30க்கு மேலே வந்துட்டு புதன்கிழமை உட்காந்து பக்கோடா செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்போ தான் எனக்கு மைண்டே ஃப்ரெஷ் ஆச்சு. ஸோ அதனால் வியாழக்கிழமை நான் உங்களுக்கு வந்துட்டு ஜிமினாவுக்கு வந்துட்டு ஒன் ஷாட் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஹோபி பார்க்குதான் இன்றைக்கி போட்டிருக்கணும். பட் ஆர்டர் மாறிச்சு அப்படின்னா மறுபடியும் எல்லாத்தையும் நான் மாற்றிடுவேன், மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். அதனால் இன்றைக்கி ஜிம்னாக்கு தானே போடணும், அதனால் ஜிம்னாக்கே போட்டுட்டேன். அடுத்த வாரம் ஹோபி பார்க்க போட்டுறேன் டியர். அண்டு நேற்று கேட்டிருந்தேன் போஸ்ட்டில், யாராவது எனக்கு ஹோபி பார்க்க டைட்டில் சொல்லுங்கன்னு. யாரோ ஜானு டியர், நீங்கள் தானே லூஸு கப்புள்னு போட்டிருந்தீங்கல்ல. அதை நான் எப்படி படித்தேன்னா, என்ன லூஸுன்னு திட்டுற மாதிரியும் கப்புள்னு ஏதோ சொல்கிற மாதிரியும் இருந்துச்சு. எதுக்குடா என்ன திட்டுறாங்கன்னு பார்த்தா அப்புறம் ஏதோ லூஸு கப்புள்னு சொன்னீங்க. அப்புறம் தான் நிம்மதியாச்சு. நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு டியர், நான் பார்த்தேன். கண்டிப்பாக அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே வச்சுட்டேன். 1 by 1 போட்டார். ஓகேவா? ஸோ ஓகேங்க டியர், இன்றைக்கி நான் ரொம்ப நல்ல மூடில் இருக்கிறதுனால இன்னும் 2 ஒன் ஷாட் நான் இன்றைக்கே ரெக்கார்ட் பண்ணலான்ட்ருக்கேன். ஏன்னா அதாவது வெள்ளிக்கிழமை எனக்கு வேலை இருக்குது. நான் என் சித்தப்பா வீட்டுக்கு போகணும். என்னோடய தங்கச்சி வந்துட்டு நீட் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கா. அவளை முதல்ல போய் கூட்டிகிட்டு வரணும் நாளைக்கு. ஏனென்றால் நாளான்னைக்கு சனிக்கிழமை ஜேஇ எக்ஸாம். ஆமாம், பாவம் அந்த பிள்ளையை போட்டு பிழிஞ்சு எடுக்கிறாங்க. அதுக்கு நாளைக்கு போயிட்டு கூட்டிகிட்டு வரணும். ரொம்ப தூரம். சித்திமா மட்டும் தான் போகிறாங்க. ஸோ சித்தப்பா வந்துட்டு வேறு ஒரு ஒர்க்காக இங்கே இருக்காங்க. இப்போ நாங்கள் இருக்கல, ஸோ இங்கே இருக்காங்க. ஸோ சித்திமா கூட நான் போயிட்டு, நானும் சித்திமா அப்புறம் தம்பி வருவான்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் 3 பேர் போயிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் சனிக்கிழமை அவளுக்கு எக்ஸாம். நானும் தம்பி பாப்பாவை வந்துட்டு எக்ஸாமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் முடிஞ்சால் அன்றைக்கி ஊருக்கு கிளம்பி வர வேண்டியதான். இல்லை அப்படின்னா சனிக்கிழமை முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை தான் வருவேன். அதனால ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒன் ஷாட் வேணும். நான் ரெக்கார்டிங் பண்ணி வச்சுட்டா எனக்கு பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ ரெக்கார்டிங் பண்ணி வச்சு தான் போவேன் கண்டிப்பாக. எனக்கு தங்கச்சினா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா டியர். சித்தப்பா பொண்ணு தான், பட் எனக்கு அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு தங்கச்சினா ரொம்ப இஷ்டம். ஏன்னா எங்கள் வீட்டில் நான் ஒரே பொண்ணு தான், அதாவது ஃபஸ்ட்டு பொண்ணு. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு பொண்ணு அப்படிங்கிறதுனால எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோதான், நான் ஒருத்தி தான். அடுத்த சித்தப்பாவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 3 சித்தப்பா. ஸோ அவங்கள பார்த்திங்கன்னா ஒரு சித்தப்பாவுக்கு பேபி இல்லை. ஸோ 3ஆவது சித்தப்பாவுக்கு தான் பாப்பா வந்து ஃபஸ்ட்டு பிறந்தா. ஸோ எனக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் இவ தான் ஃபஸ்ட்டு. ஸோ என் தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சித்தப்பா பொண்ணு மாதிரியெல்லாம் கிடையாது, சொந்த தங்கச்சி மாதிரி தான். நான் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. எனக்கு அவள்னா ரொம்ப இஷ்டம். ஆனால் அந்த நாய்க்கு வியூ போனால் தான் ரொம்ப இஷ்டம். என்ன தான் சொல்ல. அப்புறம் அவள் என்ன சொல்லட்டும், அவ்வளோதான். நான் அவளை ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ண போகிறேன். கொண்டு அவளை ஹாஸ்டலில் விட்டாங்க. ஸோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நான் நாளைக்கு போயிட்டு என் தங்கச்சி பார்த்து கூட்டிகிட்டு வந்துட்டு நான் ஒரு 2-3 நாள் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எனக்கு இருக்கிற டிப்ரெஷன் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா நம்ம திரும்ப வந்துட்டு ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஒரு வேளை நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தால் திட்டிடாதீங்க. எனக்கு தெரியல, சொல்லணும்னு தோணுச்சு. சரி ஓகே, அதனால் சொல்லிட்டேன், மன்னிச்சு விட்ருங்க. ஓகே டேட்டா பாய் சாராங்கே. ஸ்டோரி பிடிச்சிருக்கா? முதல்ல ஷர்ட் காலர்லேருந்து கை எடுங்கடியே. ஏதோ கதைக்கு சொன்னால் இன்னும் அதே பிடிச்சிட்டு உட்காந்துருப்பீங்களா? கண்ணை முழிங்க, கம்பெனி காட்டாததுக்கு மேலே. டடா.